வெல்கம் டு ட்ரேடெக்ஸ் ஸ்டேட்ஸ். இந்த வீக் நம்ம பார்க்க போகிறது ஜிபிபி யூஎஸ்டியோட சார்ட்டு. தேர்ட் வீக் ஆஃப் த ஜனவரி. ஓகே, பொங்கல் வீக் ஆஃப் த ஜனவரி நம்ம பார்க்க போகிறோம். என்னெல்லாம் ஜிபிபி யூஎஸ்டி நடந்ததுன்னு சொல்லிட்டு எப்பவுமே நம்ம வந்து ஒரு வீக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபண்டமெண்டல்ஸோட தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, சார்ட்ஸ்ன்றது ஜஸ்ட் ஒரு ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் டெக்னிக்கல் அனலைசிஸ் மட்டும்தான். ஆனால் அந்த சார்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு காரணமே மணி ஃப்ளோ. அந்த மணி ஃப்ளோ உள்ள வரதுக்கு காரணமே எக்கனாமிக் டேட்டாஸ் பொறுத்து தான். ஓகே, ஸோ நமக்கு ஃபண்டமெண்டல்ஸ் தான் டிரைவ்ஸ் த மார்க்கெட். டெக்னிக்கல் டைம்ஸ் தான் மார்க்கெட். ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில் தான் பார்ப்போம். வெப்சைட்டு அதில் போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். யூஎஸ்டி யூரோ ஜிபிபி அதுதான் நம்ம ட்ரேட் பண்ணுறது மேஜர்ஸ். ஸோ இந்த மேஜர்ஸ் மட்டும் தான் நியூஸ் பார்க்க போகிறோம். ஃபில்டர்லாம் ஆன் பண்ணிவிட்டு வெறும் ரெட் நியூஸஸ், தென் இந்த பேங்க் ஹாலிடேஸ் நியூஸஸ் எதனா இருக்கான்னு பார்த்துப்போம். ஓகே, இந்த வீக் எதுவுமே பேங்க் ஹாலிடே கிடையாது, மண்டே நியூஸே கிடையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஜான்வரி மந்த் வரும்போது மட்டும் என்எஃபின்ற ஃபஸ்ட்டு ஃப்ரைடே, மந்த்லியோட ஃபஸ்ட்டு ஃப்ரைடே ரிலீஸ் ஆகிற ஜாப் மார்க்கெட் டேட்டா, என்எஃபி டேட்டா, அது எப்பவுமே செகண்ட் ஃப்ரைடேவாக மாற்றிடுவானுங்க ஜன் மந்தில். இப்போது செகண்ட் ஃப்ரைடே தான் வச்சுருக்கானுங்க. ஓகேங்களா, செகண்ட் ஃப்ரைடே தான் வந்தது. அதனால் நம்மளுக்கு தேர்ட் வீக் ஆஃப் த இதில் வந்து சிபிஐ வருது. இல்லைனா ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு என்எஃபி வச்சுருப்போம், செகண்ட் வீக்கில் சிபிஐ வரும், தேர்ட் வீக்கில் எஃப்ஓஎம்சி மீட்டிங்ஸ் வந்து வருஷத்தில் 8 வாட்டி பிளான் பண்ணுவாங்க. அது இருந்தால் தேர்ட் வீக்கே வந்துடும். இந்த இடத்துல எல்லாமே கொலாப்ஸ் ஆகிருக்கும். ஓகே, அதனால தான் தேர்ட் வீக்கில் இப்போ சிபிஐ இருக்குது. நம்ம செகண்ட் வீக்கில் என்எஃபி வந்ததால் தேர்ட் வீக்கில் சிபிஐ இருக்குது. ஓகே, சிபிஐனா இன்ஃப்ளேஷன் டேட்டா, என்எஃப்னா ஜாப் மார்க்கெட் டேட்டா. ஏன்னா இது ரெண்டும் வந்தால் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏற்றலாமா இருக்கலாமான்றதே முடிவு பண்ணுவாங்க. ஓகேங்களா, இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏற்றுவாங்க அதை கட்டுப்படுத்துறதுக்காக. இல்லை லேபர் மார்க்கெட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, இன்ஃப்ளேஷன் என்னதான் அதிகமாக இருந்தாலும் லேபர் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குன்ற பட்சத்தில் யோசிப்பாங்க. ஓகே, இப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது, லேபர் மார்க்கெட் வீக்காக இருக்குது, நம்ம ரேட்டை குறைச்சா இன்னும் இன்ஃப்ளேஷன் ஏறும் தான், ஆனால் கொஞ்சமாவது எக்கனாமிக் பூஸ்ட் ஆகிறதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குமான்னு யோசிப்பாங்க. இல்லை எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கலான்னு பரவாயில்ல, இப்போதைக்கு நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஏற்றி இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண போகிறேன், இதெல்லாம் தான் ஃபெட் வந்து முடிவு பண்ணி சொல்லணும். அதை நான் செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் வீடியோஸில் கிளியராக சொல்கிறேன். அதுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் வந்து மேக் பண்ணலாம். ஏன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுது இறங்குது எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு. ஓகே, ஐ எம் நாட் ரொம்ப வந்து பெரிய ட்ரேடரோ இல்லை பெரிய அனலிஸ்டோ நான் கிடையாது. சரிங்களா, எனக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கோ அதை வச்சு நான் படிச்சுட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எதனால் ஏற்றுறாங்க இறக்குறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் ஓரளவுக்கு. ஓகே, யாராக இருந்தாலும் ஒரு 8 இயர்ஸ் மார்க்கெட்டில் இருந்தபோது தான் ஒரு பியர் சைக்கிள், ஒரு புல்லிஷ் மார்க்கெட், ஒரு பேரிஷ் மார்க்கெட், ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட், லாட் ஆஃப் நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன்ஸ், அடுத்தது நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், வாரு, ஒரு மிகப்பெரிய ரெசெஷன் ஆர் இன்ஃப்ளேஷன்ஸ், அட்லீஸ்ட் ஒரு பெரிய இன்ஃப்ளேஷன் ஆர் ரெசெஷன் இல்லைனா இந்த மாதிரிலாம் எல்லாமே பார்த்து முடிப்பாங்க. ஒரு 8 வருஷம் சைக்கிளில் இருக்கவங்க தான். ஒரு 8 வருஷத்துல இவ்வளோ சைக்கிள்ஸ் நடக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தா தான் ஓரளவுக்கு அவங்களே வந்து ஓகே எனக்கு கொஞ்சம் தெரியும்னா சொல்லிப்பாங்க, இல்லை சொல்லாமல் வந்துடுவாங்க. ஸோ அவங்க இதில் நானும் ஒன்றுமே கிடையாது. ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபண்டமெண்டல்ஸை நான் தனியாக ஒரு மேக் பண்ணுற வீடியோவா, அதில் இன்னும் டெவலப்மெண்ட்டாக நான் ஒரு பிளேலிஸ்ட்டாக போட்டு ஃபண்டமெண்டல்ஸ் தனியாக பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம ஜிபிபி யூஎஸ்டிக்கு இங்கே இருக்கக்கூடிய நியூஸ் வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நம்மளுக்கு மண்டே நியூஸ் கிடையாது, ஸோ நோ ப்ராப்ளம். டியூஸ்டே பிபிஐ வருது, ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். சிபிஐ பிபிஐ மீன்ஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா. இன்ஃப்ளேஷன் டேட்டானா விலைவாசி வந்து போன மாதத்துக்கு இந்த மாதத்துக்கும் ஏறி இருக்கா, போன வருஷத்துல இந்த மாதத்துக்கும் அதே போன வருஷத்தோட இந்த மாதத்துக்கு இந்த பட்டி எப்படி இருக்கு. ஓகே, அதாவது போன வருஷம் 2024 ஜான்ல எப்படி இருந்தது இன்ஃப்ளேஷன், 2025 ஜான்ல எப்படி இருக்கு இன்ஃப்ளேஷன். இதுதான் சிபிஐ டேட்டா. அது மந்த்தும் சொல்லுவாங்க, இயரும் சொல்லுவாங்க. ஓகேங்களா, பிபிஐ மீன்ஸ் ப்ரொடியூசர்ஸ்க்கு, சிபிஐனா கன்சியூமர், நமக்கு மட்டும் தானா இன்ஃப்ளேஷன்ன்றது, நுகர்வோருக்கு மட்டும் கிடையாது. பொருளை விற்கிறவங்களுக்கு, ஒரு சர்வீஸை தரவங்களுக்கும் டாக்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், டேரிஃபு, அவங்களுக்கும் ரா மெட்டீரியல் காஸ்ட் எல்லாமே ஏறும் தான். ஸோ அவங்களும் இன்ஃப்ளேஷன் பார்ப்பாங்க. அதான் பிபிஐ சிபிஐ எது ரொம்ப முக்கியம்னா சிபிஐ தான் எப்பவுமே ரொம்ப முக்கியமாக பேசுவாங்க. அடுத்தது ஜிடிபி, அதாவது ஜிபிபியோட சிபிஐயும் வருது, யூஎஸ்டியோட சிபிஐயும் வருது. நெக்ஸ்ட் ஜிபிபியோட ஜிடிபியும் வருது. க்ரோத் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸ்ல எல்லாருமே மொக்கா இருக்கிறான், ஒரு ஆவரேஜான பையன் நல்லா படிச்சாலே அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துருவான். இன்னொரு கிளாஸ்ல எல்லாருமே செமையா படிக்கிறாங்க, அப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் வருது ரொம்ப கஷ்டம், போட்டி போட்டு வரணும். இப்போ இருக்கிற உலக சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா கொரோனா வந்து எல்லாருமே மொக்க மாதிரி ஆயிட்டாங்க. ஓகேங்களா, இந்த சூழ்நிலையில எல்லா நாடும் ஏந்துக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அமெரிக்கா நல்லா பர்ஃபார்ம் ஆயிடுச்சு, அவன் நல்லா டாமினண்டா போயிட்டே இருக்கான். சரிங்களா, எல்லா நாடும் வீழ்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு. இப்போ ஜிடிபி கூட இங்க பாருங்க, -0.1 0.2 வரும்னு சொல்லியிருக்காங்க. 0.1 தான் வந்திருக்கு, அந்த அளவுக்கு க்ரோத் வரல இன்னும். அதே மாதிரி தான் யூரோவும், அதுவும் ஜிபிபி யூரோ நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பற்றி பேசிட்டுருக்காங்க, அமெரிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றத்துக்கு ரெடியாக இருக்கான். ஸோ இதெல்லாமே வந்து அமெரிக்கா லைட்டாக டாமினேட் பண்ணது. அவனுக்கு ஏன் அவனோட ஹெல்த்தியாக இருக்குன்னா இங்கே எல்லாரும் ரொம்ப வீக்காக இருக்காங்க, அதர் மேஜர் கரன்சிஸ், அதர் மேஜர் நேஷன்ஸ் எல்லாமே வீக்காக இருக்கு. ஸோ இங்கே அமெரிக்கா லைட்டாக வளர்ந்தாலே பெருசாக அவன் தான் வந்து இம்பாக்ட் ஆன மாதிரி தெரியும். பட் இந்த வீக் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டேட்டா வந்ததுக்கப்புறம் பேசணும்னு கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள்
இந்த எல்லா நியூஸஸும் ரீட்டைல், சிபிஐ, அன்எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் ஓகே. இங்கே டேட்டாஸ் பாருங்கள், ப்ரீவியஸ்க்கும் ஃபோர்காஸ்ட்டுக்கும். ஒன்று நியூட்ரலாக இருக்குது யூஎஸ்டி, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பேரிஸாக தான் இருக்குது, எதுவும் புல்லிஸாக அந்தளவுக்கு ஆகலை, எல்லாமே ரெட்டாக இருக்குது. தெரியுதா? யூஎஸ்டி சொல்கிறேன். ஒன்று நியூட்ரலாக இருக்குது, அப்படி இல்லைன்னா பேரிஸாக இருக்குது. இது செட் ஆகாது, புல்லிஸாக இல்லை. போன வீக் பாருங்கள் சார்ட்ஸை, 6 to 10 டேட்டு எல்லாமே புல்லிஷ், பயங்கர புல்லிஷ். இந்த ஒரு டேட்டா விட்டுருங்க, அது மட்டும் தான் ப்ராப்ளமே. அது ப்ரைவேட் செக்டரோட எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா. பட் மிச்ச டேட்டாஸ் எல்லாமே புல்லிஷு. அதனால தான் யூஎஸ்டி நல்லா டாமினேட் ஆனானுங்க. வருஷம் பிறந்தவங்க 2வது வாரமே பயங்கர டாமினன்ஸ் யூஎஸ்டி. ஸோ எல்லாமே கீழே வந்தது. இயூ, ஜியூ எல்லாமே டவுன்ஃபாலு, யூஎஸ்டி மட்டும் நல்லா மேலே போச்சு. ஆனால் இது லேபர் மார்க்கெட் டேட்டா எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது, பக்காவாக இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே லேபர் மார்க்கெட் டேட்டா தான். ஜாப் ஓப்பனிங்ஸு, ஏடிபி, அன்எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே லேபர் மார்க்கெட் டேட்டாஸ் தான் இது எல்லாமே. பட் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ் எல்லாமே வரும். லேபர் மார்க்கெட் டேட்டா ஒரு வீக் வரும், இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ் ஒரு வீக் வரும். இன்ஃப்ளேஷன் வந்து ஃபெடரல் ரிசர்வ், அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்கான ஃபெடரல் ரிசர்வ் வந்து எய்ம் பண்ணது 2% வரணும்னு சொல்லிட்டு 2% வரல. அது இன்னமும் வந்து 2.7 2.9 தான் ஏறி தான் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து மார்க்கெட்டுக்கு நல்லதில்லை. அதாவது அவனோட யூஎஸ்டி கரன்சிக்கு நல்லதில்லை. அவனுக்கு வந்து புல்லிஷ் சினாரியோவில் லேபர் மார்க்கெட் ஸ்ட்ராங் பண்ணி வச்சுட்டானுங்க. லேபர் மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கரன்சி வந்து ரொம்ப டெவலப்மெண்ட் ஆகும். எம்ப்ளாய்மெண்ட் நல்லா இருந்தால் கரன்சி நல்லா டெவலப்மெண்ட் தான் ஆகும். இப்போ இன்ஃப்ளேஷன் நல்லா இல்லைன்னா அவ்வளோதான், கரன்சிஸ் வந்து ரொம்ப வீக் ஆகிற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் என்ன பண்ணுவான், திருப்பி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றி விடுவான். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றும் போது செலவு யாரும் அதிகமாக பண்ண மாட்டீங்க, லோன்ஸ்லாம் யாரும் வாங்க மாட்டீங்க. அப்போ உங்ககிட்ட இருக்கிற காசை வந்து நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட பாண்ட்ஸு, அதான் ட்ரெஷரிஸ் சொல்லுவாங்க, பாண்ட்ஸ், ஈல்டு, அதில் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் அட்லீஸ்ட் பணம் வெளிநாட்டில் தான் நீங்கள் உள்ள வரும், கரன்சி வந்து டாமினேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா சேஃப் ஹெவன் யூஎஸ்டி கரன்சி தான். இதெல்லாம் தான் ரீசன்ஸு. பட் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து ரொம்ப மோசமாக இருக்குது இந்த வீக்கு. அது நீங்கள் ஆக்சுவல் தான் வந்து பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் காமனாக பாருங்கள். இங்கே ப்ரீவியஸ் ஃபோர்காஸ்ட் 0.2 0.2 நியூட்ரல், 0.4 0.4 நியூட்ரல். தென் யூஎஸ்டி இங்கே இருக்கு பாருங்கள், இதுவும் நியூட்ரல் டேட்டா, இது இன்க்ரீஸ்டு. பட் அது அப்படி நியூட்ரலாக தான் வந்துருச்சு. மேபி ஃபோர்காஸ்ட் வந்து வந்ததே அப்படியே வந்துச்சு, ஆக்சுவல்னால் அது ரொம்ப இம்பாக்ட் இருக்காது. ஃபோர்காஸ்டோட ஆக்சுவல் இன்னும் நல்லா அதிகமாக வந்தால் தான் இம்பாக்ட் அதிகமாக இருக்கும். இன்ஃப்ளேஷன் அதே தான் காரணம். அவங்க முன்னாடியே கணிச்சது வந்துருச்சு, அது ஒன்றும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப பேரிஷ். சாரி, அது ஜிடிபியா, ஜிபிபி. இது யூஎஸ்டி இங்கே பாருங்க, சொன்னது கொஞ்சம் நல்லா வரும். ரீட்டைல் சேல்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ரீட்டைல் சேல்ஸ்னா ஒன்றும் இல்லை, சேல்ஸ் ரீட்டைலர்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு சேல் ஆயிருக்குன்றது தான். ஏன்னா மேனுஃபேக்சரர்ஸ் வந்து ரீட்டைலர்ஸ் கிட்ட கொடுத்துருவானுங்க. இப்போ இந்த ஆட்டோமொபைல் செக்டார்லாம் அப்படிதான் ஏமாத்துறது நம்மள. பைக் வந்து மேனுஃபேக்சரர் ஒரு 1,00,000 பைக் எடுத்துன்னு போயிட்டு ரீட்டைல் ஸ்டோர்ல கொடுத்துருவான், அவன் சேல் பண்ணிட்டுவான். இதான் டேட்டா வந்து பம்ப் அடிப்பானுங்க மார்க்கெட்ல, டாடா மோட்டார்ஸ் எல்லாத்தையும். அது அப்படி கிடையாது. ரீட்டைலர்ஸ் வந்து கன்சியூமர்ஸ் கிட்ட எவ்வளவு பைக் வித்தாங்க, அதுதான் டேட்டா. அதெல்லாம் தான் முக்கியம். இங்க வந்து மேனுஃபேக்சரர்ஸ் வந்து ரீட்டைலர்ஸ் கிட்ட கொடுத்த சேட்டாவே அந்த அளவுக்கு பெருசா இல்ல. 0.5 எக்ஸ்பெக்ட் பண்ணி பட் கம்மியாக தான் வந்திருக்கு. ஓகேங்களா? அது மோசம். அடுத்தது இதுவுமே அப்படிதான். ரீட்டைல் சேல்ஸ் மந்த்லி அண்ட் மந்த்லி, அது கோர் ரீட்டைல்ஸ், இது வந்து ரீட்டைல் சேல்ஸ், ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கோர் ரீட்டைல்ஸ் சரி இருங்க, அது நான் லாஸ்ட்ல சொல்றேன். கோர் ரீட்டைலுக்கும் ரீட்டைல் சேல்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ். அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் மட்டும் எப்பவுமே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ்னா எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு கிளைம் பண்றான், அது வந்து கம்மியானதான் நல்லது, அதிகமாக கூடாது. ஸோ அதிகமாயிருக்கு, 217 போயிருக்கு. இவங்களே 210 வரும்னு அவனே வந்து மோசமா தான் போட்டிருக்கான், அதுக்கும் மோசமா வந்திருக்கு. அடுத்தது ஜிடிபி தான் மோசம், தெரியுதுங்களா? அதாவது யூஎஸ்டி ஏதாவது வந்து கொஞ்சம் வந்து பிளஸ்ல வந்து முடிச்சிருக்கான் ரீட்டைல் சேல்ஸ், ஜிபிபி மைனஸ்ல போயிட்டான். அவன் எதிர்பார்த்தது பிளஸ் 0.4, ஆனா வந்தது -0.3. 12:30 மணிக்கு வெள்ளிக்கிழமை எனக்கு பெருசா கீழே அடிச்சிருப்பாங்க, 500 பாயிண்ட் கிட்ட, 50 பிப் கிட்ட அடிச்சிருப்பாங்க ஜிபிபில. ஓகே, இப்போ ஆக மொத்தத்துல இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். கொஞ்சம் நியூட்ரலு, கொஞ்சம் பியரிஷ் கரன்சிக்கு. ஆனா ஜிபிபி பாருங்க அவனோட ஒஸ்டா இருக்கு. இதான் சொன்னேன் நான். இதனாலதான் வந்து யூஎஸ்டி ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலுமே சரி, ஜிபிபி அவனோட ஒஸ்டா இருக்கான். கிளாஸ்ல எல்லாருமே மக்கு தான், அதுல யூஎஸ்டி வந்து லைட்டா நல்லா படிக்கிறான், அதான் உண்மை. எக்கனாமி பத்தி அப்படிதான் இருக்கு, எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம வந்து சார்ட்ஸை போயிட்டு அனலைஸ் பண்ணுவோம். என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா இதுல இருந்து இந்த வீக் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வீக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே, ரீட்ரேஸ்மெண்ட் எதுனா யூஎஸ்டி ஃபுல்லா பைஸ்ல போச்சு, அந்த பைஸ்ல போன யூஎஸ்டி வந்து பேரிஸா கீழே ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வரலாம். அதே மாதிரி தான் யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி எல்லாம் ஃபாலோ ஆச்சு. அந்த ஆன செல்லுக்கு இப்போ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் புல்லிஷா தானே போனோம். ஸோ அதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதான் நம்ம குரூப்லயுமே வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தது. ஐ மீன் 13th ஜனவரி எக்கனாமிக்கல் டேட்டா அப்டேட் பண்ண சார்ட் இது. ஓகேங்களா? இந்த சார்ட்டை வச்சு எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு நான் பார்த்தது. இந்த வீக் இன்ஃப்ளேஷன் டேட்டா எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? ப்ரீவியஸ் வீக் எல்லாம் ஓகே.
ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் இந்த வீக் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வீக்கா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்துருந்தது. ஐ மீன் இங்க இருக்கு அப்டேட் ஃபார் ட்ரேட்ஸ்ல. ஸோ இந்த ரீசன் ஃபார் ரீட்ரேஸ்மெண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், சிபிஐ டேட்டா, தென் யூஎஸ்டி, ஜிபிபி ஸ்லைட்லி ஷோஸ் த ப்ரெடிக்ஷன் ஆஃப் யூஎஸ்டி சிபிஐ, எல்லாமே பார்க்கும்போது இவ்வளோ ரீசன்ஸ் இருக்கு ரீட்ரேஸ்மெண்ட் தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. பட் ஸ்டில் நான் வந்து டாலர் இண்டெக்ஸு புல்லிஷாக தான் இருக்கேன். ரீட்ரேஸ்மெண்ட் தான் சொன்னேன். சரிங்களா. investing.comோட சோர்சஸ் இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கலாம், நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் இந்த வாரத்தில் வந்து இத்தனை பேர் பேசினாங்க. எஃப்ஓஎம்சியில், அதாவது ஃபெட் இருக்காங்கல்ல, அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் மீன்ஸ் அஃபிஷியல்ஸ் இவங்க வச்சு பேசுறதை வச்சோ நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ லேபர் மார்க்கெட் டேட்டா ஸ்ட்ராங்காக இருக்கு. இன்ஃப்ளேஷன் அவங்க நினைக்கிற அளவுக்கு எப்படியோ 2% கண்ட்ரோலுக்கு வரல. பட் ஸ்டில் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. 3.6 இருந்தது, அது வந்து 2.7 வரைக்கும் வர வச்சிருக்கானுங்க. அதனால ரேட் இன்னும் கூட கொஞ்சம் கட் பண்ணலான்ற மாதிரி தான் பேசினானுங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் டோவிஷ் அமையும். டோவிஷ் மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கொஞ்சம் இறக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஓகேங்களா. பட் அந்த மாதிரி இறக்குவானுங்களாம் அவ்வளோ சீக்கிரம் நம்மளால சொல்ல முடியாது. எல்லாமே நம்ம டேட்டாஸ் தான். ஏன்னா இப்போ ட்ரம்ப் வராருல, அவர் வரலன்னா நம்ம யோசிக்கலாம். 20th வந்து எலெக்ஷன்ஸ், சாரி 20th வந்து ட்ரம்ப் வந்து பதவி இருக்கிறாரு. இன்னைக்கு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணது சண்டே 19th. நாளைக்கு மண்டே வந்து ஒரு பதவி இருக்கிறார். பட் யூஎஸ்டி பேங்க்ஸ் லீவ் மார்ட்டின் லூதர் டேன்றதுனால பார்க்கலாம். அவரோட டாரிஃப்லாம் பொறுத்து தான் நம்ம என்ன மாதிரி பண்றதுன்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ பிஃபோரா நம்ம சொல்லிட்டு தென் சார்ட்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் தான் நம்ம வந்து பார்க்குறோம்னு சொல்லிட்டு. ஐ மீன் இது வந்து ஜிபிபிஎஸ்டி சார்ட். ஒன்று இப்படியே ஃபாலோ ஆகணும், அப்படி இல்லை ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு தான் ஃபாலோ ஆகணும். ஓகே. இப்படி தான் நம்ம சார்ட்ஸில் வந்து பிஃபோராகவே ப்ரெடிக்ட் பண்ணுறது. இது வந்து யூரோ மட்டும் இது எடுத்துகிட்டு ஃபாலோ ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா. எஸ்எம்டி வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு 10th டேட் இருக்குல்ல, ஜனவரி 10th என்எஃபிஐயை வந்து ஜிபிபி எடுக்க மாட்டான், யூரோ மட்டும் எடுப்பான். ஸோ அப்போ எஸ்எம்டி ஃபார்ம் ஆகிடும் நம்மளுக்கு. ஓகே, வில் see in the charts. ஜிபிபி யூஎஸ்டி சிம்பிள் வீக்லி சார்ட்ஸில் வரும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி அந்த மார்க்கெட்டு இங்கே இருக்கிற ஒரே ஒரு எஃப்இஜி வந்து ஃபஸ்ட்டே தொட்டுது. அதை தொட்டுட்டு நம்மளுக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதிகபட்சம் ஃபஸ்ட்டு டார்கெட் இதை வைப்போம். அதாவது இது ரொம்ப பெரிய டார்கெட்டு, நம்ம ஃபஸ்ட்டு இந்த அளவு காலி பண்ண தான் பார்ப்போம். ஓகேங்களா. அடுத்தது இது, அதாவது இது வைக்கணும், அப்புறம் இதை வைக்கணும், அப்புறம் தான் இதை வைக்கணும். ஏன்னா வீக்லி நான் அப்படி தான் பண்ணுவேன், ஒன்று தான் டார்கெட் பண்ணுவேன். ஏன்னா இன்ட்ராடே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே டெய்லி போயிடலாம். ஏன்னா வேறு எதுவும் இல்லை, மார்க்கெட் நல்லா வேரியஸாக தான் இருக்குது. நமக்கு தெரிஞ்சால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். இங்கே நம்ம போன வீக்கில் பார்த்துருந்தோம்ல ஏஎம்டி, அது பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ரீவியஸ் வீடியோ. ஓகே, கரெக்டாக இந்த ஓபியோ வந்து மார்க்கெட் டேப் ஆகிட்டு ஃபாலோ ஆச்சு. என்எஃப்பி தான் அது காரணம். இங்கே எந்த அடிச்சு இறக்கிருப்பானுங்க ஃபுல்லாக. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த வீக் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வீக்குன்னாவே எவ்வளோ ஸ்லோவாக இருக்குது பார்த்துருக்கீங்கல்ல. இதில் நம்ம அனலைஸ் பண்ணது ரெண்டு தான். மார்க்கெட்டு ரொம்ப புல்லிஷ் ஆகிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் ஆனால் மட்டும்தான் நமக்கு அதிகபட்சம் இது என்னது 10th டேட். ஓகே, மேக்ஸிமம் இது போகிறது வாய்ப்பு ஒன்றுன்னு சொல்லிட்டு. பட் அவ்வளோ தூரம் போனாலும் இங்கே இருக்கிற இடத்துலையாவது வந்து மார்க்கெட் எதனா ஒரு பிடிஆர்எஸ் கொடுத்துட்டு இறங்கிடும். அதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா. அதுலேயும் போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டே ரொம்ப வீக்காக முடிஞ்சு இங்கே ஒரு 5000 இருக்குது. ஓகே, சரி, இப்போ 4 ஹவரில் வந்து பார்க்கலாம். இதுதான் அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், திருப்பி மார்க்கெட் உள்ள ரீடெஸ்ட் ஆகிட்டு இந்த இன்வர்ஷன் எஃப்இஜியில், இங்கே இருக்க இன்வர்ஷன் எஃப்இஜிலேருந்து ஒரு பெரிய ஃபால். இதை ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு போன வாரம் வீடியோவில். இப்போ நான் கவர் பண்ண வேண்டியது ஒன்று தான், இந்த ஹை டு லோவுக்கு ஃபிப் யூஸ் பண்ணுறேன். அதான் ரீசன்ட் எக்ஸ்பென்ஷன். எனக்கு இங்கே மார்க்கெட் சொல்கிறது சிம்பிள். இந்த ஹை டு லோவில் நான் பார்க்க வேண்டியது ஒன்று இங்கே இருக்கிற எஃப்இஜி. ஏன்னா இந்த அக்யூமுலேஷன் எல்லாம் காலியாகும். இந்த அக்யூமுலேஷன் எல்லாம் காலி ஆகிட்டு இந்த எஃப்இஜியில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அப்படி இல்லைனா இந்த மேலே இங்கே வந்து டெய்லி 5000 வந்துடும். ஓகேங்களா. அதுதான் வந்து சார்ட்ஸில் கொடுத்துருந்ததும் கூட. பார்த்தீங்கன்னா டே 5000. ஸோ அதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே. பட் இப்படி நடக்கலை. ஏன்னா எஸ்எம்டி வச்சது மார்க்கெட். ஜிபிபி யூஎஸ்டி வந்து லோவரில் எஸ்எம்டி, அதனால தான் இந்த ஐ தூக்கல. ஆனால் யூரோ யூஎஸ்டி அந்த ஐ தூக்கியிருப்பான். 10ஆம் தேதி ஐ தூக்கியிருப்பானுங்க. திங்க் யூரோ யூஎஸ்டி இதான் இந்த 10th டேட். 10th டேட் ஐ இங்கே தூக்கியாச்சு. தெரிஞ்சுங்களா அந்த ஸ்ட்ரக்சர் 9 to 10 இது மேலே வந்திருக்கும் வெனஸ்டே. பட் அதே டே தான் வெனஸ்டே மேலே வராது, இங்கேருந்தே இறங்கும்.
அதனால தான் நான் வந்து ப்ரீமியமில் இல்லைனாலும் இந்த பீரியடை செலக்ட் பண்ணுது. ஓகேங்களா? இல்லை அதை செலக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த கேண்டில் இந்த கேண்டில் இந்த கேண்டில் இந்த மூணுத்தையும் ஐயை வந்து மார்க்கெட் மேனிபுலேட் பண்ணிட்டு தான் கீழே விழுந்திருக்கு. ஸோ அது ஒரு தைரியம். வேற எதுவும் நாங்கள் எடுத்ததுக்காரு இங்கே வந்து நான் செல் பார்த்ததுக்கு இதான் காரணமே. எஸ்எம்டி வந்து முன்னாடி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் எஸ்எம்டி வரும்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு டிஸ்கார்ட் அப்டேட்ஸில் காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எப்பவும் போல என்ன பண்ணலாம்? ஃப்ரைடே எங்கே முடிஞ்சிருக்கு? ஆஸ் யூஷுவல் ஃப்ரைடே எங்கே முடிஞ்சது? நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே நம்ம டார்கெட்ஸ் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதான் நம்மளோட டார்கெட் சொல்லிட்டு 4 ஹவர்ஸ் டார்கெட் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதுனா மெயினாக இந்த லோஸ்லாம் வச்சுக்கலாம். கிட்டே இருக்குல்ல. ஆக்சுவலாக அது ஃபுல்லாகவே உடையணும் தான், பட் ஒன்று ஒன்றா டார்கெட் பண்ணலான்னு சொன்னேன். இன்னமும் அங்கே வரல. ஓகே, பட் சிம்பிள் டியூட். இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே ஃபால் தான். சரி, அங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே லிக்விடிட்டி. நம்மளுக்கு வந்து இங்கே ஃபுல்லாக ஃபால் தான் ஆகணும்னு சொல்ல வந்தேன். சரி, இப்போ பாருங்கள், 1 ஹவர் போயிடலாம். ஏன்னா அங்கே போயிட்டு ஏஎம்டி, PO3, TDO எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். நம்மளுடைய அதிகபட்ச ஒரு நல்ல ஜோன் இதுதான். ஓகே, அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், திருப்பி மார்க்கெட்டிங்கை போயிட்டு ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆகணும். இந்த இடம் காலி ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், மேலே தான். இது ரிஸ்கி ஜோன் தான். எஸ்எம்டி ஃபார்ம் ஆனதுனால தான் நான் இங்கேருந்து செல் எடுத்தேன். ஓகேங்களா? சரி, இப்போ இங்கே ஆல்ரெடி இந்த IOFD டேப் ஆகிட்டு மார்க்கெட் ஃபுல்லாக ஃபால் ஆயிடுச்சு. எனக்கு மண்டே மார்க்கெட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? உள்ளே வந்துட்டு டிடிஓ முக்கியம். ஏன்னா டிடிஓ சார் தான் உங்களுக்கு என்ட்ரிஸ் மேக்ஸிமம் கிடைக்கும். டிடிஓ இருக்கிற இடத்துல என்ட்ரிஸ் நீங்கள் நல்லாவே மேக் பண்ணலாம். ட்ரூ டே ஓப்பன், டிடிஓனா ட்ரூ டே ஓப்பன். நியூயார்க்கோட நைட்டு 12 மணி டைம் தான் ட்ரூ டே ஓப்பன். அது இந்தியாவில் நவம்பர் டு மார்ச்சில் 10:30 மணியாக இருக்கும் மார்னிங். அதனுடைய ஓப்பன் ப்ரைஸ் மார்க் பண்ணுங்க. அது என்ன கேண்டிலாக வேணாலும் இருக்கும். செல் கேண்டிலாக இருக்கும், பை கேண்டிலாக இருக்கும். அதோட ஓப்பன் ப்ரைஸ் நீங்கள் தான் கரெக்டாக மார்க் பண்ணணும். செல் கேண்டிலாக மேலே இருக்கும், பை கேண்டிலாக கீழே இருக்கும் ஓப்பன் ப்ரைஸ். அதை மட்டும் நான் ஆரஞ்சு கலரில் இண்டிகேட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே எனக்கு அதிகபட்சம் தெரிஞ்சது 12:30 மணிக்கு மார்க்கெட் உள்ள சார்ட் உள்ளே போனோம். அப்படி போகும்போது நான் பார்த்தது ஒன்றே ஒன்று தான். நான் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் டேல இருக்கேன். அப்படி ரீட்ரேஸ்மெண்ட் டேல இருக்கும்போது எனக்கு செல் எடுக்கணும்னா ப்ரீமியம் போகுமான்றது டவுட். ஏன்னா ரீட்ரேஸ்மெண்ட் மீன்ஸ் நான் மேலே போகிறதுக்கே அதிகமாக இப்போ தேவைப்படும். அங்கேருந்து திருப்பி இறங்குமான்றது டவுட். CBDR ரேஞ்செலாம் நம்ம கொஞ்சம் பார்க்கணும் இதில். இப்போ இது வரைக்கும் மேலே போனோம்னாலே உங்களுக்கு வந்து 1200, 1300 ஆயிடுது. வெயிட் பண்ணுவோம், மண்டே உங்களுக்கு என்ன என்ட்ரிஸ் இருக்கான்னு பார்ப்போம். இல்லைனா விட்டுறலாம். நான் மண்டே நான் என்ட்ரியே போடலை. சிம்பிள். 795 பாயிண்ட்ஸு ஏஷியன் மார்க்கெட்டை காலி பண்ணிச்சு. ஓகே, ஆஸ் ஏ ரேஞ்சு வந்து 20 to 40 பிப்ஸ் இருந்தாலே போகும் ஏஷியாவில். இது வந்து லண்டன்லேயே 800 இந்த மாதிரி வந்துருச்சுன்னா, 80 பிப்ஸ் வந்துருச்சுன்னா நான் நியூயார்க்கே ட்ரேட் பண்ண மாட்டேன். இது என்னோட செட் ஆஃப் ரூல்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த மண்டே வந்து ட்ரேடிங் டேவே எடுக்க மாட்டேன். GBPUSல விட்டுருவோம், ட்ரேடே எடுக்க மாட்டேன். ஓகே, அந்த குட்டி குட்டி ஸ்கேல்ப்ஸ்லாம் பண்ண முடியாது. நம்ம 10K 25K ஒரு ஸ்மாலர் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கும் போது ஈஸி. பட் நீங்கள் 100K அக்கௌண்ட்ஸ், லாட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது ஒரு கிளியரான ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து மார்க்கெட் ஒரு ஸ்விங் ட்ரேட் போல் எப்போ கிடைக்குதோ அப்போ தான் நீங்கள் LTF எக்ஸிபிஷன்ஸ் பண்ண போவீங்க. அதான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் மெத்தட். எப்போவுமே டெய்லி ட்ரேட் பண்ணி டெய்லி ஒரு 3% 8% ப்ராஃபிட்ஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒரு வீக் முடிக்கும் போது ஒரே ஒரு ட்ரேடு 3 ஹவரில் இல்லை 2 ஹவர்லையாவது முடிச்சா போதும். மந்த்லி 8 to 6% பே அவுட்ஸ் உங்கள் கையில் நின்னாலே, அதை ஃபஸ்ட்டு அக்யூமுலேஷன் பண்ண கற்றுக்கிட்டாலே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பீங்க. மாதம் நிறைய அக்கௌண்ட் எடுத்து முடிச்சு ஒரு அக்கௌண்ட்லேயே ஒரு வாட்டி பே அவுட் போட்டு ப்ளோ பண்ணுறது ட்ரேடர் கிடையாது. ஒரே ஒரு அக்கௌண்ட்டை ஒரு வருஷம் நீங்கள் ஒன்றே வச்சிருந்தாலுமே அந்த ஒரு வருஷமும் நீங்கள் கரெக்டாக அதில் பே அவுட் எடுக்கிறீங்களா, அந்த கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். ஓகே, ட்ரேடிங்ன்றது அவங்கவுங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகுதோ அதுதான் ட்ரேடிங். எல்லாருக்கும் ஒரே விஷயம் ஒர்க் அவுட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் எதுக்கு நீ வந்து இதை சொல்லித்தரேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒர்க் அவுட் ஆகிற விஷயத்தை நான் சொல்லித்தரேன். அதுலேருந்து உங்களுக்கு எதனா ஒரு கெயின் கிடைக்கலாம், நாலேஜ் கிடைக்கலாம். இதை வச்சு நீங்கள் உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலில் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், இல்லை யூஸ்ஃபுல்லாமல் இருந்தால் விட்டுருங்க, பார்க்க வேண்டாம். ஓகே, அதுக்காக தான். ஏன்னா நானும் இந்த மாதிரி பல பேர் யூடியூப்பில் வீடியோஸ் போட்டாங்க, அதை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ நம்மளும் வந்து அதை ஷேர் பண்ணும்போது நல்லது. இங்கே ஏஷியன் மார்க்கெட்டு ரொம்ப பெருசாக இருக்குது, ட்ரேட் கிடையாது. ஓகே, இதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதும் கிடையாது. ட்ரேட் கிடையாது, நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். சிம்பிள். இப்போ டியூஷன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்? இதெல்லாத்தையும் காலி பண்ணணும். தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் இந்த எடுத்துடாதீங்க. இதெல்லாம் பீரியடே கிடையாது. இந்த இடத்துல இந்த FEGலாம் எடுத்தேன், இந்த இதெல்லாம் சொல்கிறேன். இங்கே மார்க் பண்ணி இங்கே ட்ரேட் எடுத்து அவ்வளோதான், புஷ்ஷன் மேலே போயிட்டு உங்களுக்கு SL தான். இது எல்லாமே இதெல்லாம் ட்ரேடே கிடையாது. ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாக காலி ஆகணும். புரியுதுங்களா? இதெல்லாம் லிக்விடிட்டி, HR லிக்விடிட்டி, அதெல்லாம் ஃபுல்லாக காலி ஆகணும். ஸோ ஆஸ் மை எக்ஸ்பெக்டேஷன், நான் எதிர்பார்க்கறது டியூஸ்டே
ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் டேவா. ஓகே, டியூஸ்டே ரீட்ரேஸ்மெண்ட் டேவா எதிர்பார்க்கும்போது தான் எனக்கு கரெக்டாக டியூஸ்டே ஃபுல்லாகவே பையிங் தான் நடக்குது. இதை நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் டேலேருந்து வரேன் எப்பவும் போல். ஏன்னா ஒன் டே போனால் தான் என்ன நடக்குதுன்னு தெரியும். இங்கே பாருங்க, ஒன் டேல நம்மளுக்கு ஒரு ஐஆர் லெவல் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு பெனிஃபிஷியல் தான் அது நம்மளுக்கு. சூப்பர். நெக்ஸ்ட் 4 hour எதுவும் மாறல, சும்மா காமிக்கிறேன். அதே தான் இருக்குது 4 ஹவர்ஸ்லையும். எனக்கு ரீடெஸ்ட்மெண்ட் போகணும், இந்த 0.5 போகணும் கைஸ். அது வரைக்கும் நான் பை அடிக்க போகிறேன். அடுத்து 1 hour. 1 hour போனோடனே நம்ம பண்ண வேண்டிய வேலை 2 day ஓப்பன் PO3. சரி, ரெண்டு ஒன்று தான். ஏஎம்டி பார்க்கணும், TDO மார்க் பண்ணணும். TDO டியூஸ்டே நைட்டே நல்லா போயிட்டானுங்க உங்களுக்கு. மண்டே நைட்டே நல்லா தூக்கிட்டு போயிட்டானுங்க. ஆனால் லேட் நைட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். பாருங்க, இந்த இடத்துல இருந்தால் ஸ்டார்ட் ஆகிருக்கும் எல்லாமே. வெறுப்பு. ரீடெஸ்ட்மெண்ட் முடிச்சிட்டான், மிட் நைட்டோட சேர்த்து முடிச்சிட்டான். சரி, நல்லது, ஏதோ ஒன்று பண்ணானுங்க. நம்ம ப்ரோ ட்ரெண்ட் பார்க்க ஆரம்பிக்கலாம். 10:30 கேண்டில் ஓப்பன் ப்ரைஸ் மேலே இருக்கும். ஓகே, இதான் TDO. இங்கேயே பாருங்க, உங்களுக்கு வந்து ஒன்றே ஒன்று தான் சிம்பிளாக பண்ணியிருக்கான். பட் ஸ்டில் நம்ம வந்து எதுவும் எஃப்ஐஜிஸ்லாம் இங்கே போயிட்டு ரீச் ஆகலை மார்க்கெட். இதில் இருந்தாலுமே நம்ம இங்கே பார்க்க வேண்டிய ஒரே ஒரு வேலை, இது ஃபுல்லாக அக்யூமுலேஷன் தெரியுதா? 1 2 3 4 5 6 கேண்டில்ஸ் கிட்ட அக்யூமுலேஷன் தான். நான் 12:30 மணிக்கு தான் லண்டன் செஷன். அப்போ தான் நம்ம சார்ட் தரப்போம். அப்போ தரக்கும் போது ஃபுல்லாக அக்யூமுலேஷன். அப்போ ஏன் இப்படி நடக்கும்னா, நான் செல் ட்ரெண்டில் இருக்கேன், ப்ரோ ட்ரெண்டில் நான் செல்லில் இருக்கேன். இது முடிஞ்ச சார்ட், அதனால இது வரைக்கும் வந்திருக்கு, அப்படி போயிடுச்சுன்னு சொல்லிடலாம். முடியாத சார்ட்ல நான் என்ன சொல்றது? என்னை பொறுத்து நான் செல் ட்ரெண்ட் தான் பார்த்தாகணும். டேட்டாஸ் எல்லாமே ரீட்ரேஸ்மெண்ட்ஸ்ல தான் இருக்கு. ஸ்டில் நான் வந்து இங்கேருந்து ஃபுல்லாக செல் அடிக்க எனக்கு விருப்பம் இல்லை தான். ஆனால் மார்க்கெட் யாராலையும் அது மாதிரி கணிக்க முடியாது. இங்கே போயிட்டு தான் மார்க்கெட் வந்து செல் ஆகணும் யாரும் சொல்ல முடியாது. அங்கே போனால் செல் எடுக்கலாம் தான். அதுக்கு முன்னாடி இங்கே கொடுத்தாலும் நீங்கள் செல்லுன்றது எடுத்து தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் 0.5 மேலே வந்து ஒரு ப்ரீமியம் சொல்ல வந்துட்டீங்க. கீ லெவல் உங்களுக்கு இல்லை தான். இந்த இடத்துல இதான் கீ லெவல். கீ லெவல் மீன்ஸ் எதனா PDRS, FEGs, OBs, BBs எதனா. ஓகே, பட் ஸ்டில் நான் இங்கே வந்து என்ட்ரி எடுக்கிறேன்னா எனக்கு LTF டு HTF டு LTF எனக்கு சப்போர்ட் ஆகணும். பிளஸ் ஓவரால் ட்ரெண்ட் செல் ட்ரெண்ட் இந்த வீக் வந்து பேரிஸாக தான் இருக்கு, அதனால நான் எடுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் டியூஸ்டே CPI நியூஸஸ் எல்லாம் PPI இருக்கு, அந்த நியூஸையும் பார்க்கணும், CPIயும் நான் கருத்தில் வைக்கணும். அப்படிதான் நான் எடுக்க முடியும். சரி, இப்போ இது வந்து ஃபுல்லாக அக்யூமுலேஷன் இருக்கு. இதுக்கு மேலே மேனிபுலேஷன் ஆகிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகலான்றது என்னோட எய்ம். ஓகே, நான் இது ரெண்டு டார்கெட் பண்ணிருப்பேன். டியூஸ்டே 15 மினிட் போகலாம், லண்டன் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து PPI நியூஸஸ் டேட்டா பார்த்துறேன். லண்டன் மேக்ஸிமம் ட்ரேட் பண்ண மாட்டோம், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போதைக்கு இங்கே இருக்கிற ஒரே ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான். இதான் நம்ம OB மார்க் பண்ணுங்க. இந்த OB ரியாக்ட் ஆகிட்டு ஒரு நல்ல அக்யூமுலேஷன், தென் மேனிபுலேஷன். நான் செல்டே பார்க்குறேன், எனக்கு பை சைடில் போனால் அது பேர் மேனிபுலேஷன் தான். சிம்பிள். ஓகே, ஸோ TDOக்கு மேலே போயாச்சா? மேனிபுலேஷன் TDO படி ஆயிடுச்சு, ஸ்ட்ரக்சர் படி ஆயிடுச்சு. 12:30 மணிக்கு சாடு தரப்போம், இங்கே இருப்பான். சரி, நெக்ஸ்ட்டு மார்க்கெட் உள்ளே போகுது. இங்கே ட்ரேட் எடுக்கிறது இதானே விளாண்டு விட்டோம். ஒன்றே வந்தா இருக்கீங்க இந்த இடத்துல, இந்த OB தான் நம்ம இங்கே ட்ரேட் என்ட்ரியே. வேறு எந்த ட்ரேட் என்ட்ரியும் கிடையாது. உங்களுக்கு 12:30 மணிக்கு அடிக்குது, நீங்கள் ஒன்றாங்க எடுக்கணும். அப்படி இல்லை கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்து எடுக்கிறீங்கன்னா 5 மினிட் தான் போகணும். ஓகே, 14th கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். டேட் இந்த இடத்துல தான். சிம்பிள் கைஸ், இங்கே என்ன இருக்கு? MSS இருக்கணும் ஃபர்ஸ்ட். MSS ஆன பிறகு உங்களுக்கு ஒரு யூனிகார்ன் மாடல் இங்கே ஒரு மாட்டி இருக்கு தெளிவா. ஓகே, எங்கன்னு காமிக்கிறோம் வாங்க. தெரியுதுங்களா? இது லோ, மார்க்கெட் இந்த ஹை எடுத்து கரெக்டாக PDR ரீச் ஆயிருக்கு. 1 ஹவரோட 15 மினிட்டோட OB. தென் MSS இந்த லோ எடுத்து கரெக்டாக மார்க்கெட் வந்து கீழே MSS ஆகிட்டு பிரேக்கர் பிளாக் ப்ளஸ் இந்த இடத்துல FEG இருக்கு, யூனிகார்ன் மாடல். ஓகே, ஆக்சுவலாக இந்த ட்ரேட் நான் மிஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக என்ட்ரி டேப் ஆனது இங்கே 2:35 லண்டன் 12 to 4 தாராளமாக எடுக்கலாம். 2:35 போது 1.22037 037
எஸ்எல் சொல்கிறேன் பாரு, இங்கே வந்து கன்சால்டேட் ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஸோ எஸ்எல் எடுத்துகிட்டு போயிட்டு பிபிக்கு இப்படி பார்க்கணும், எஸ்எல் லெஃப்ட் சைடில் பார்க்கணும், இப்படி பார்க்கக்கூடாது. ஓகே, இப்படி பார்க்குறோம் போது அந்த கன்சல்டேஷன் ஆகி அட்லீஸ்ட் இந்த கேண்டில் இது 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 ஓகே, அவ்வளோதான். இன்சைட் பார் தான், இதுக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது. ஸோ அங்கே எஸ்எல் வச்சாச்சு. வச்சுட்டு டிபி மினிமம் இந்த லோ வச்சுருப்பேன், அடுத்து இந்த லோ. பட் மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு வால்டாலிட்டி இருக்குன்றது நம்மளுக்கு பார்த்தா தெரியாதா? அது மட்டும் இல்லாமல் பிபிஐ இருக்குது ஈவினிங்கு. ஸோ நான் ஹோல்ட் பண்ண மாட்டேன். சம்டைம்ஸ் நியூஸஸ் வந்து கரெக்டாக இருக்கணும், நியூஸஸ் கரெக்டாக இல்லைன்ற பட்சத்தில் நான் ஹோல்ட் பண்ண மாட்டேன். இப்போது லண்டனில் என்ட்ரி எடுத்து லண்டன் வரைக்கும் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். 2 hour தான் நம்ம இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? 4 o'clock வரைக்கும் மார்க்கெட் ஓகே அங்கே தான் சுற்றிட்டு இருக்குது. உங்களுக்கு நல்லாவே மார்க்கெட்டு ஒரு 2 hour வரலையா? ஓகே, 2 hour வரல, 1.44 தான் இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நான் ஹோல்ட் பண்ணும்போது என்னோட டிபி நான் ஃபஸ்ட்டு செட் பண்ணுறேன், உங்களுக்கு காமிச்சிடுறேன். நான் வைக்கிற டிபி இங்கே, என்னோட டிபி 3.2 hour. ஓகே, நான் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் இந்த ட்ரேட் எடுக்கல, நான் எடுத்து அப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். நான் எடுத்த ட்ரேட்ஸ் வேறு. டியூஸ்டே கோர் பிபிஐ மந்த்லி, ஓகே 0.2 0.2 சேம் வேல்யூ மீன்ஸ் மேக்ஸிமம் நம்ம யூரோ யூஎஸ்டி ஜிபிபி யூஎஸ்டிக்கு செல்லு தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு கீழே இருக்குது பாருங்கள், அது ரெண்டுமே சேம் வேல்யூ, செல்லு தான் ஆகணும். பட் இந்த நியூட்ரலாக வந்து ஒரு தலைவலி என்னன்னா, டேட்டாவை ரொம்ப நம்ப முடியாது. அதான் பிரச்சனையே நியூட்ரலாக வரும்போது. ஆக்சுவலாக கிரேட்டர் தென் ப்ரீவியஸ் ஃபோர்காஸ்ட் கிரேட்டர் தென் ப்ரீவியஸ் வந்தாலே கொஞ்சம் யோசனை தான். நியூஸ் டேட்டா வந்தால் தான் கொஞ்சம் நம்புவோம். இங்கே சேம் வேல்யூ இருக்கும்போது ஓரளவுக்கு நியூட்ரலாக தானே இருக்குது, கொஞ்சம் தான் நம்ப முடியும். ஆனால் மாற்றி அடிப்பாங்க. இங்கே மாற்றி அடித்ததுனால நான் சொல்லலை, வீக் ஸ்டார்ட் ஆகும்போது இங்கே ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் இருக்குன்றத சொல்லியாச்சு, ஓகேங்களா? ஸோ இதான் நியூஸ் கேண்டில். 7 மணி நியூஸ் கேண்டில். ஐ எம் டேம் ஷுர் நான் வந்து நியூஸில் எனக்கு ப்ராஃபிட்ஸ் வரணும், இதெல்லாம் செகண்டரி தான், ஓகேங்களா? எனக்கு தேவை நியூஸ் கேண்டலுக்கு முன்னாடி என் டிபிக்கு வந்து எவ்வளோ கிட்ட வந்திருக்கு மார்க்கெட். $14 தான் கிடைக்காது ஒரு லாட்டுக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி அவ்வளோ கிட்ட வந்துட்டாலும் க்ளோஸ் பண்ணுறேன், ஷுவராக க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ மேபி நிறைய பேர் கேட்குற கேள்வி இந்த இடத்துல என்னவா இருக்கும்னா, இவ்வளோ மேலே போச்சா, நியூஸ் மாற்றி வந்துச்சு 400 மேலே போச்சு, அதே 400 கீழே வந்திருந்தா உங்களுக்கு லாபம் தானே, இன்னும் லாபம் தானே கேட்பாங்க. கரெக்டாக என்னோட டிபி ரீச் ஆகிட்டு இருக்கும். எவ்வளோ எனக்கு 5 hour கிடச்சிருக்கும், அவ்வளோதான். நான் 3.2 hour கிட்ட புக் பண்ணிட்டேன், 5 hour கிடச்சிருக்கும். இது எனக்கு பிரச்சனையே கிடையாது, ஓகேங்களா? எவ்வளோ ஆர் வந்து நம்ம புக் பண்ணுறது பிரச்சனை இல்லை. பட் ஹோல்டிங் இது ஒரு ஆர்ட் தான். அது ஒரு ஸ்கேல் பண்ணுறதுன்றது ஒரு கஷ்டமான விஷயம், நல்ல ஒரு ஸ்கில் வேணும் தான். பட் இந்த இடத்துல எனக்கு ப்ரோ ட்ரெண்ட் டேட்டா வந்து செட் ஆகலையே, மார்க்கெட்டில் தானே பிரச்சனை, புரியுதுங்களா? ஃபண்டமெண்டல்ஸோட யோசிக்கணும். சார்ட்ஸை மட்டும் ஹோல்ட் பண்ண மண்டியில் வந்து நம்ம திணிக்கக்கூடாது. ஃபண்டமெண்டல்ஸ் வந்து எனக்கு எதுவுமே புல்லிஸாக இல்லை டேட்டாஸு. ஸோ நான் வெளியே வந்துட்டேன், வெளியே வந்திருப்பேன் எடுத்திருந்தால், ஓகேங்களா? இங்கே ஒரு 3 hour வச்சுக்கோங்க. ஓகே, முடிஞ்சது. டியூஸ்டே தான் நமக்கு ஒரு ட்ரேடு. நெக்ஸ்ட்டு டே கேண்டில், சிபிஐ டேட்டா. ஓகே, இங்கே தான் நான் அல்டிமேட் பண்ணேன் ஒரு ட்ரேடு, எடுத்துகிட்டு விட்டுட்டேன், ஹோல்ட் பண்ணலை. சாரி, இதில் ஹோல்ட் பண்ணேன், யூரோவில் ஹோல்ட் பண்ணலை, ஜிபிபியில் ஹோல்ட் பண்ணேன். சிபிஐ டேட்டா நியூஸை நீ பாருங்க, ஐஆர்எல் டேப் ஆகிட்டேனா, இருந்தாலுமே புல்லிஷாக தான் இருக்கான். அந்த சைன் நம்மளுக்கு தெரியுதுல, ஃபண்டமெண்டல்ஸ் கரெக்டாக பண்ணுறது. அடுத்தது 4 hour. இந்த 4 hourல டியூஸ்டே முடிச்சானுங்க பாருங்க, நல்லா தான் முடிச்சானுங்க. ஈவினிங் நியூஸ் வந்ததுலேருந்து தூக்கிட்டானுங்க. ஏன்னா நம்ம நம்ம என்ன சொன்னோம், இன்னமும் வந்து கீ லெவல் போகல. கீ லெவல்னா இந்த ஓபி 4 hour பொறுத்த வரைக்கும் நான் இங்கே மார்க் பண்ணிட்டு போயிடுறேன். இந்த ஓபி இதுவே எஸ்எம்டி ஆனதுனால தான் நான் கரெக்டாக எடுத்தேன்னு சொன்னேன், ஓகேங்களா? அது எப்படி எடுத்தேன்னு நான் சொல்லிடுறேன். இது ஓபி. நெக்ஸ்ட்டு 1 hour. இந்த 1 hourல கரெக்டாக ஒரு எஃப்இஜி திருப்பி என்ட்ரு ஆகலாம். இங்கே ஆல்ரெடி தொற்றுக்குதான், இதெல்லாம் தூக்கிடுறான்ல பிஎஸ்எல், திருப்பி என்ட்ரு ஆகிறான். அது எப்படி நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்கிறேன். நான் பார்த்த ஸ்ட்ரக்சர், அங்கே ரீட்ரேஸ்மெண்ட் வந்து கரெக்டாக போகுதுன்றத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ட்ரக்சர். நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு நான் கிளியராக சொல்லிடுறேன். இது ஓபி, ஓகே. பை பிஃபோர் செல் கேண்டில், எல்டி கேண்டில், ஓபி. தென் இந்த இடத்துல விக்கு ஓபி, அதாவது விக்கு பெருசாக இருக்குது, பாடியில் என்ட்ரி ஃபாலோ ஆகுதா? நம்ம டிடிஓ மார்க் பண்ணோம், அதே மறந்துட்டேன். 10:30 கேண்டில், வெனஸ்டே வந்திருக்கோம் நம்ம 10:30 கேண்டில்.
ஓப்பன் ப்ரைஸ் இங்கே இருக்குது. ஓகே, லண்டனில் என்ட்ரி நான் சொல்கிறேன் பாருங்க. லண்டனில் எதனா நியூஸ் இருக்கா? நியூஸ் இருந்திருக்கு போல. டியூஸ்டே, சாரி வெனஸ்டே சிபிஐ. இங்கே சிபிஐ பார்த்துக்கோங்க. 0.3 0.3 நியூட்ரல், 0.3 0.4. ஓகே, ஓரளவுக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால நம்மளுக்கு செல் நடக்கும், யூஎஸ்டி ஸ்ட்ராங் ஆகும், அதர் மேஜர்ஸ் வந்து வீக் ஆகும். இதுவும் வந்து ஓகே தான். இது எல்லாருமே வந்து கேட்கறது என்னன்னா, இங்கே நம்மளுக்கு டேட்டா அதிகமாக தானே இருந்தது. இங்கே டேட்டா கிரேட்டர் தென் ப்ரீவியஸ் தான் ஃபோர்காஸ்டாக இருந்தது. அப்போது நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் நீங்கள் பை தானே அடிக்கணும். யூஎஸ்டி, யூஎஸ்டி, ஜிபிபிஎஸ்டியில் செல் தானே ஆகும்னு கேட்டது. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஃபண்டமெண்டல்ஸ் படிச்சதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, நியூட்ரலாக இருக்கும் போதும் மார்க்கெட் வந்து சம்டைம்ஸ் வெறுப்பேற்றுவான். இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, டேட்டாஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பெக்டட் டேட்டாஸ் தான் ஆக்சுவல் வருது, ரிலீஸ் ஆகுதுன்னா மார்க்கெட் ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணாது. ஓகேங்களா? நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஃபோர்காஸ்ட், அந்த ஃபோர்காஸ்ட்டை தவிர்த்து மாற்றி அடிக்கும் போது தான் நம்மளுக்கு மார்க்கெட் ரொம்ப வால்டரிட்டி தருது. இது நான் வந்து பண்ண பேக் டெஸ்ட். இது எனக்கு நிறைய பேர் சொல்லி கொடுத்ததும் கூட, யூடியூப்லயும் சரி, பர்சனலாகவும் சரி. முக்கியமாக இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் வந்து நம்ம சாட் ஜிபிடியே சொல்லி கொடுத்தாரு தெளிவாக, டேட்டா சோர்சஸோட எடுத்து சொல்லி கொடுத்தாரு. அப்படின்னும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டது இதுதான். ஓகே, நான் போன வீக்ல என்எஃப்பி கூட பார்த்தீங்கன்னா நமக்கு பை அடிக்கணும், யூரோ யூஎஸ்டி ஜிபிபிஎஸ்டி பை அடிக்கணும். ஏன்னா டேட்டா வந்து வீக்கன் ஃபார் யூஎஸ்டி இருந்தது. பட் யூஎஸ்டி என்ன ஆச்சு, அப்படியே மாற்றி வந்தது என்எஃப்பி, யூஎஸ்டி பை ஆச்சு. ஓகேங்களா? யூஎஸ்டி எல்லாம் பை ஆச்சு, நம்மளுக்கு செல் ஆச்சு. அதை நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன். ஏன் நான் முன்னாடியே சொன்னேன்றதையும் நான் சொன்னேன் அந்த வீடியோவில். எப்படின்னா, முன்னாடியிலேருந்தே லேபர் மார்க்கெட் எல்லாமே கரெக்டாக புல்லிஷ் சைன் தான் காமிச்சது. அப்போ என்எஃப்பி மட்டும் எப்படி மாற்றி வரும்? இது என்னோட ஒரு ரிசர்ச் தான். மாற்றி வந்தாலும் நான் ஏற்றுன்னு தான் ஆகணும் லாஸ். ஓகே, இங்கே பாருங்க, இதுவும் யூரோ இல்லை, யூஎஸ்டி. ஜாப் ஓப்பனிங்ஸும் சரி, சர்வீசஸ் பிஎம்ஏ வந்து ரொம்ப முக்கியம். பிஸ்னஸோட சர்வீசஸ் எப்படி இருக்குன்றது முக்கியம். அது எப்பவுமே 50 அபோவ் தான் இருக்கணும். அப்போ தான் மார்க்கெட் வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகும். ஓகே, 50 கீழே போனால் கான்ட்ராக்ஷன் ஆகிடும். இந்த டேட்டா சொல்கிறேன். இது பக்காவாக இருந்தது, இது ரெண்டும். நெக்ஸ்ட் கிளைம் கம்மியாயிடுச்சு, அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் கம்மியாயிடுச்சு. கம்மியானா நல்லது. அடுத்தது எஃப்ஓஎம்சி மீட்டிங்கும் பேசினானுங்க, லேபர் மார்க்கெட் ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. அதை நம்ம கவனிக்கணும். காலையில் தான் investing.comல வந்துடும், மணி கண்ட்ரோலில் வந்துடும், மின்ட் ஆர்டிகல் நிறைய இருக்கு, அதில் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஜனவரி 10 என்எஃப்பி வருது. இங்கே பாருங்க, 164, 212 164 யூஎஸ்டி வீக் ஆகணும், யூரோ யூஎஸ்டி ஜிபிஎஸ்டி பை ஆகணும். பட் 164 வந்து கம்மி 212ஓட. அப்படி வராமல் 212ஓட அதிகமான 256 தான் வந்தது. இதெல்லாம் டேட்டாஸ் வந்து உங்களுக்கு புல்லிஷாக இருக்கும்போது ஜாப் மார்க்கெட்டு ஏன் என்எஃப்பி மட்டும் மாற்றி வரணும்? அந்த ஒரு எண்ணம் தான். ஓகேங்களா? இங்கேயே வந்து நியூட்ரலாக இருந்தது. அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து குறையணும். அன்எம்ப்ளாய்மெண்ட் அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு, அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் இது குறையணும். குறைஞ்சா யூஎஸ்டி பை ஆகும். ஓகேங்களா? இது மட்டும் நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். இது குறைஞ்சது, கிளைம்ஸ் குறையும் போது ரேட்டும் குறையும்ல. நான் இப்படி தான் யோசித்தேன். அதனால தான் நான் வந்து அங்கே செல் அடிக்கிறதுக்கு சொல்லிட்டு இருந்தேன் எல்லாருக்குமே. பட் அதே தான் இங்கேயும். இங்கே டேட்டாஸ் வந்து பிபிஐ சரியில்லை. பிபிஐ இஸ் த லீடிங் இண்டிகேட்டர். அதே மாதிரி தான் ஜிபிபி ஆச்சு. ஓகேங்களா? ரொம்ப பெரிய டேட்டாஸ்லாம் கிடையாது. ஸோ தட்ஸ் வை நான் என்ன பண்ணேன், சிபிஐயில் ஒரு பை எடுத்திருந்தேன். ஓகே, சிபிஐ பை தான் ஆகும்னு சொல்லிட்டு. எனக்கு இது வந்து மாற்றி ஆயிருந்தால் செம லாஸ் ஆயிருக்கும், இல்லைன்னே சொல்லல. பட் அந்த லாஸ் வந்து ஸ்கேல் அப் பண்ணலாம். என்ன போனால் 1%, நம்ம வின்னிங் ரேஷியோ 50% இருந்தாலே போதும். ஒரு ட்ரேடிங் நம்ம 3 hour புக் பண்ணாலே 5 டேட் போச்சுன்னா 5% பத்தில், மிச்சம் 5 டேட்டுக்கு 3 5. நம்ம எப்படின்னா ஆவரேஜ் பண்ணிடலாம், ஒரு மாதத்துக்குள்ளார இல்லை 2 மாதத்துக்குள்ளார ஆவரேஜ் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் இங்கே. ப்ளஸ் ஸ்ட்ரக்சரும் சப்போர்ட் ஆச்சு. நானும் ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் நின்றுட்டு இருந்தேன். ஓகேங்களா? ரீட்ரேஸ்மெண்ட் தான் மார்க்கெட் ஆகும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் என்னோட கணிப்பு தான். சிபிஐ இது மாதிரிலாம் அடிக்கும்னு சொல்லிட்டு. இங்கே இருந்து எனக்கு செல் எடுக்கும் விருப்பம் கிடையாது. இந்த இடத்துல சொல்கிறேன் நான், இது இந்த ஐலேருந்து எனக்கு செல் எடுக்க விருப்பம் கிடையாது. ஈவினிங் வரைக்கும் மார்க்கெட், சிபிஐ வர வரைக்கும் மார்க்கெட் அங்கே தான் இருக்குன்ற பட்சத்தில் நாங்கள் செல் பண்ண ரெடியாக இல்லை. ஏன்னா இங்கே எதுவுமே எனக்கு செல்லு கிளியராக இல்லை. இது எல்லா ஐஸுமே எனக்கு லிக்விடிட்டியாக தான் நான் கன்சிடர் பண்ணேன். ஓகே, இது எல்லாமே என் பிளான் தான். பிளான் ஒர்க் அவுட் ஆகாமல் ஃபெயிலியர் ஆனால் ஐ அக்செப்டட் அண்ட் மூவ் ஆன். ஓகே, அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் ஓபி எல்லாம் டேப் ஆச்சா? 12:30 மணி கரெக்டாக. இது பாருங்க, வெனஸ்டே வந்துட்டேன் நான். வெனஸ்டே ஏஎம்டி. ஓகே, அக்யூமுலேஷன் தெரியுதா? இது ஃபுல்லாகவே அக்யூமுலேஷன் தான். நான் இதை சொல்கிறேன், அக்யூமுலேஷன். நான் பை டே பார்க்குறேன், ரீட்ரேஸ்மெண்ட் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு செல்லான மேனிபுலேஷன் ப்ளஸ் 1 hour ஓபி டப்புன்னு டேப்பு. ஓகே, அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கணும் தெளிவாக. எம்எஸ்எஸ், இந்த சிஹெச் பிரேக் அவுட் ஆஃப் ஸ்ட்ரக்சரு, எம்எஸ்எஸ் எல்லாமே நியர்லி ஒன்று தான். ஓகேங்களா? அதெல்லாம் எதுவும் பெருசாக கண்டுக்காதீங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இல்லை வேறு ஏதாவது நல்ல ட்ரேடர்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கோங்க. ஓகே, இப்படி நடக்கும்போது மார்க்கெட்டில் பக்காவாக இங்கே எஃப்இஜி இருந்தது. இங்கே எனக்கு பிபி வந்து கிளியராக தெரியல, இது வந்து பிபி எடுக்கலாமான்னு சொல்லிட்டு. பட் நான் எஃப்இஜி மட்டும் ட்ரஸ்ட் பண்ணேன், அவ்வளோதான். ஓகேங்களா? அது 5 minute ரீஃபைன்மெண்ட் பண்ணி எடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். சரி, ஞாபகம் இல்லை, இருங்க பார்க்கலாம். 5 minute பார்க்கலாம். இதே என்னோட ட்ரேடே.
எடுத்துட்டு நான் நியூஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணேன், சிபிஐ வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆமாம், இந்த 5 மினிட் எஃப்இஜி இது இருக்குங்களா, இந்த 5 மினிட் எஃப்இஜி தான். இதை தான் நம்ம ட்ரேட் எடுத்து, இது 1 hour ஓபி. ஸோ இந்த எஃப்இஜியில் தான் நம்ம ட்ரேட் எடுத்துருந்தோம். எடுத்துகிட்டு வந்தோம் ஈவினிங், செம்ம காண்டு. எஸ்எல் வந்துடுச்சு ஈவினிங்கே, கொஞ்சம் மதியானமே நல்ல ப்ராஃபிட்டில் போச்சு. திருப்பி ஈவினிங் வந்து இங்கே இன்னொரு வாட்டி நின்றது காரணம் என்னென்னா, இந்த இடத்துல மேனிபுலேஷன் பண்ணிட்டான். இதை திருப்பி ஃபெயிலியர் பண்ணோன்னா நியூஸ் கேண்டில் பண்ணால் தான் உண்டு. இதுக்கு முன்னாடி இருக்க கேண்டில்ஸ் பண்ணாது. ஏன் பண்ணாது மீன்ஸ், எனக்கு இது இங்கே எதுவுமே ப்ராப்ளமே இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இங்கே போகிற போக்கில் ஒரு ஐஓஎஃப்டி இருந்தது, அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் என்ட்ரி இதான் செம்ம என்ட்ரி. ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷனை பிடிக்கிட்டே சூப்பராக இருக்கும் மார்க்கெட். எம்எஸ்எஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி போகிறது சிஏஎஸ்டின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. நிறைய பேர் 1 மினிட்டை பார்த்துட்டு எடுத்துருவாங்க. இதை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஃபாஸ்ட்டாக என்னால் கேட்சப் பண்ண முடியல அந்த இடத்துல. நெக்ஸ்ட் இங்கே தான், இந்த இடத்துல இதெல்லாம் லிக்விடிட்டி இல்லை. இந்த லோ எடுத்துட்டான், இங்கே இருக்கிறது லோ எடுத்துட்டான். இதெல்லாம் ஐ எடுக்கணுமா, என்னோட டேட்டா எல்லோட நான் என்னோட அனலைசஸ் எல்லாமே எனக்கு வந்து மேட்ச் ஆச்சு. அதனால தான் நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன். ப்ளஸ் இங்கே இன்னொரு விஷயம், இதில் வந்து டேட்டாஸ் ப்ளஸ் ஸ்ட்ரக்சர் அலைன்மெண்ட் பண்ணிட்டு பேக் டெஸ்ட்டும் பண்ண தெரியணும் உங்களுக்கு. ப்ரீவியஸாக பேக் டெஸ்ட் பண்ணி வச்சுருந்தா நீங்கள் நம்பி உட்கார முடியும். ஓகேங்களா, இதுதான் டிஸ்கார்டில் ஃபஸ்ட்டே நமக்கு சொல்லிட்டு இருந்தது. ஐ மீன் என்ன டேட் இன்னைக்கு, வெனஸ்டே மீன்ஸ் 15th of January. இது டியூஸ்டே எடுத்து ட்ரேட், அன்னி பிரேக்கர் பேக் ட்ரேட். இது டியூஸ்டே. ஓகே, 15th of January. இதான் ஜிபிபி வியூ எனக்கு அன்னைக்கு. இங்கே வந்து அடிக்கணும். நான் வந்து இதான் நான் மேக்ஸிமம் பார்த்துருந்தது. இந்த ஸ்வீப் ஆகாமல் இங்கேருந்து செல் ஆகும்னு சொல்லிட்டு தான். அதே போல தான் நானும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் த பிஃபோர் சார்ட்ஸ். கரெக்டாக 15 மினிட் எஃப்இஜியில் உள்ளே வந்துட்டு இப்படி போகணும்னு சொல்லிட்டு 1 hour சார்ட் ஜிபிபி யூஎஸ்டி 15th. அதே மாதிரி எனக்கு யூரோ தான் போனான். நான் யூரோ தான் ஹோல்ட் பண்ணல, ரெண்டுமே என்ட்ரி போட்டு யூரோ மட்டும் 1:1 க்ளோஸ் பண்ணியாச்சு. தென் ஜிபிபி யூஎஸ்டி ஸ்லோவாக நகர்ந்துட்டு அந்த 5 மினிட்டோட எஃப்இஜியில். சும்மா நம்ம ஃபாலோ ஆன் பண்ணதுலாம் போயிட்டு அடிச்சானுங்க ஈவினிங் ஒரே அடி. இந்த இடத்துல என்ட்ரி போட்டது இங்கே ஃபுல்லாக போய் அடிச்சது. அதான் நீங்கள் பார்க்குறீங்க. அது வந்து 15 மினிட் சார்ட்டு, 5 மினிட்ல வந்து பெருசாக இருக்கும் ஜிபிபி யூஎஸ்டி. ஓகே, ஸோ நிறைய ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு தெரியும் கொடுத்த அப்டேட்ஸ். ஹோல்ட் பண்ணணும். நான் இந்த ஒரு கிளான் முடிஞ்சோடனே க்ளோஸ் அடிச்சிட்டேன், அவ்வளோதான். 4.52 நான் வச்சிருந்த டிபிலாம் நான் பார்க்கல, இந்த ஐ வரையும் போகணும்னு எதிர்பார்க்கல, க்ளோஸ் அடிச்சாச்சு. ஏன்னா என்ன புரிஞ்சுதுண்ணா, எனக்கு சிம்பிள். இது எவ்வளோ ஆறான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, சம்திங் வந்து 2076 இங்கே என்ட்ரி, இங்கே தான் என்ட்ரி. ஃபஸ்ட் கேண்டில் லோ தான் எஸ்எல் எனக்கு. ஏன்னா இங்கே ஆல்ரெடி மேனிபுலேஷன் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க, நான் லோ எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், நியூஸ் கேண்டில் அடிச்சுதா அங்கேயே க்ளோஸ். அதே 5 மினிட்ல காமிச்சிடறேன். நான் ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் தான் ஹோல்ட் பண்ணுது, அவ்வளோதான். இப்போலாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 2.76 தான் போயிருக்கு, அவ்வளோதான். சாரி கைஸ், நான் 5 மினிட்ல எடுத்தல. இது இந்த எஃப்இஜி சாரி, இந்த லோ எஸ்எல். ஓகேவா, இந்த லோ தான் எஸ்எல். ஏன்னா இந்த ஃபாலோ ஆன் பண்ணுற மூவ்மெண்ட்டை பாருங்கள், ஐஓஎஃப்டி. ஸோ இங்கேருந்து அகைன் ஒரு எஃப்இஜியோட ஃபஸ்ட் கேண்டில் ஸ்டார்ட் ஆச்சு. மெயினாக இந்த மாதிரி மேனிபுலேஷன் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் இங்கே வைக்கணும்னு அவசியமே கிடையாது. இங்கே இருக்க எஃப்இஜிஸை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக வைக்கலாம். இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வைக்காது. ஃபியூச்சர்ஸில் நாஸ்டாக் பண்ணும்போது எல்லாருமே இப்படி மாதிரி டைட்டாக வச்சு பண்ணுவாங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது, டைட்டாக வச்சு பண்ணுவாங்க. 4.3 அதான் புக் பண்ணது. ஓகேங்களா, ஸோ அது ஓவராலாக போக வேண்டியது 5 hour கிட்ட. பட் நான் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுற மாதிரி இல்லை, அவ்வளோதான். அது வரைக்கும் தான் நான் புக் பண்ணது 4.5 hour. இயூ ட்ரேட் அது மிஸ் பண்ணது, இந்த இடத்துல திருப்பி வந்து செல்லாச்சு. இயூவில் மிஸ் பண்ண ட்ரேட் நான் மிஸ் பண்ணிட்டேன், பயங்கரமாக மிஸ் பண்ணது. முடிஞ்சுதா?
நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து நம்ம எஸ்எம்டி எப்படி முன்னாடியே ஃபைண்ட் அவுட் பண்ணதுன்றதை கிளியராக சொல்லிடுறேன். சிம்பிளான விஷயம் தான். மார்க்கெட்டோட ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்ஸில் இருக்கக்கூடிய கீ லெவல் நம்ம பார்த்துட்டோம். மார்க்கெட் போயிட்டு பர்ஃபெக்டாக இதை வந்து ட்ரிகர் பண்ணுது. இந்த இடத்துல அந்த ஓபி இருக்கிறதுலே ஹையஸ்ட் அதுதான். அங்கே போய் ட்ரிகர் பண்ணிட்டு நிற்கிறான். அப்படி நிற்கும் போது நான் பார்க்குறேன் இந்த இடத்துல மார்க்கெட்டிங் நின்றுச்சு. 10th டேட்டா தாண்டல. ஓகே, யூரோ யூஎஸ்ல பாருங்க 10th டேட்டா தாண்டிடுச்சு. நியூஸ் அடிக்கும் போதே காலி தான் 10. ஓகேங்களா, இந்த கேண்டலுக்கு தாண்டிட்டான். சிபிஐ அடிக்கும் போதே தாண்டிட்டான். ஸோ இது வந்து உங்களுக்கு கிளியரா புரியுது இல்லை இங்க என்ன நடக்குது. எஸ்எம்டி 10th டேட்டை ஜிபிபி தாண்டாம லோவர் ஆயிருக்கு, இங்க வந்து ஹையர் ஆயிருக்கு. ஸோ இதான் எஸ்எம்டி. ஓகேங்களா, இந்த இடத்துல பாருங்க இவன் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆனான். இந்த ஃபால் தான் நான் பிடிக்கல. ஓகேங்களா, இந்த ஃபாலில் வந்து 5 மினிட்ல சூப்பராக இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்தாங்க, பட் நம்ம பிடிக்க முடியல, பார்க்கல சரியா, மிஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல தான் எக்ஸாக்டாக செம்ம செல்லு, சூப்பர் செல்லு. அது பெரிய டிவிலாம் வேண்டாம், ஜஸ்ட் இந்த லோ வரைக்கும் வச்சிருந்தாலே செம்ம செல்லு. ஓகே, இங்கே அப்படி தான் வந்து நம்ம ஜிபி என்ட்ரி வந்து எக்ஸிட் ஆயாச்சு. வெனஸ்டே முடிஞ்சது கதை. ஓகே, நெக்ஸ்ட்டு டே டைம் ஃப்ரேம் போயிடலாம். டே டைம் ஃப்ரேம் போயிட்டு வெனஸ்டே எப்படி முடிஞ்சுன்னு பார்த்துக்கோங்க. நல்லா மேலே போயிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருப்பானுங்க ஓவராலாக. 4 ஹவர் இதை எடுத்துருவோம், இது நமக்கு இப்போ தேவையில்லை. இப்போ 4 ஹவரில் மார்க்கெட் வெனஸ்டே முடிஞ்சது. டர்ஸ்டே ஸ்டார்டிங் இதில் போவோம். நம்மளுக்கு வெனஸ்டே இங்கே தொட்டிருக்கானா பத்து நம்ம என்ன பண்ணுவோம், செல் தானே அடிப்போம். இது ஃபுல்லாக காலி ஆகும்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து அழகாக இந்த ட்ரெண்ட் அண்ட் இக்விட்டி மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா எஸ்எஸ்எல்ஸும் நம்மளோட பெண்டிங்ஸ் ஃபார் டிபி. என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம், என்ன எக்கனாமிக் நியூஸ் இருக்குன்றது அது பார்த்துக்கணும். ஜிடிபி வருது. ஜிடிபி என்னவா வந்திருக்கு, ரொம்ப மோசமாக வந்திருக்கு பாருங்க, எவ்வளோ வந்திருக்கு. செல் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அடுத்தது ரீட்டைல் சேல்ஸ் ஏறி வரும்னு போட்டிருக்கான். இங்கேயும் அப்படி தான் போட்டிருப்பாங்க, இங்கே மாற்றி விட்டானுங்க அப்புறம் ப்ரீவியஸை. இங்கே அப்படி தான் போட்டிருந்தானுங்க. கிளைம்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் மொக்கையாக போட்டிருந்தானுங்க. ஸோ சேல்ஸ் நல்லா வரும், கிளைம்ஸ் வந்து கொஞ்சம் மோசமாக வரும்னு சொல்லிட்டு டபுள் சைட் நியூஸாக இருந்தது ஈவினிங். ஸோ நோ வியூ, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். டபுள் சைட் நியூஸாக இருக்கும்போது மேனிபுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா நியூஸ்க்கு முன்னாடி மேனிபுலேஷன் ஆயிருந்தா அந்த பீரியரை நோக்கி மார்க்கெட் போயிட்டு அங்கே செல் பீரியட் தொட்டுட்டு ப்ரீமியம் போயிட்டு செல் ஆகிடும். இதான் வந்து நியூஸில் மேக்ஸிமம் பண்ணுறது. பார்க்கலாம். 1 hour வந்துட்டோம். 1 hour வந்து என்ன பண்ண வேண்டிய வேலை என்ன, டிடிஓ மார்க் பண்ணணும். as usual தேர்ஸ்டேவோட 10:30 கேண்டில். ஓப்பன் ப்ரைஸ். ஓகே, இதான் நம்ம டிடிஓ. நீங்கள் பாருங்கள், இங்கே டிடிஓ மார்க் பண்ணுமா, டிடிஓ ஒன்று தான் என்ட்ரி. இங்கே பாருங்கள், டிடிஓ ஒன்று தான் என்ட்ரி. டிடிஓ முக்கியம். பிடிஆர் ரேஸ் இருக்கும், அங்கே தான். டிடிஓக்கு மேலே பார்த்தா செல் எடுக்கணும், பிடிஆர் இருந்தால். டிடிஓ கீழே இருக்க பிடிஆரோட பை எடுக்கணும், ஈஸியாக இருக்கும். ஓகே, ஆக்சுவலி இங்கே பார்க்கும்போது நம்மளோட சிம்பிள் வியூ, நம்மளாம் 12:30 தான் இங்கே திறப்போம் ஸ்கேண்டில் இது மார்க்கெட்டை. 12:30 வரும்போது நான் என்ன சொல்கிறேன், இந்த டிடிஓ மார்க் பண்ணுவீங்க, உங்கள் கண்ணுக்கு வந்து அங்கே கீழே லெவல் ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு தெரியும். இது என்ன கீ லெவல், சாரி இது இல்லை, இதை சொல்கிறேன் நான். இது வந்து 4 hour ஓபி கீ லெவல். ஓகேங்களா, ஆல்ரெடி உங்களுக்கு இருந்த எல்லா விதமான பிஎஸ்எல்ஸ் எல்லாம் கரெக்டடு. இப்போ 1 hour அட்லாஸ்ட் ஃபைனல் ஓபி போயிட்டு சிங்கிள் கண்ட் ஆர்டர் லாக்கில் போய் நிற்குது மார்க்கெட்டு. அது மட்டும் நான் சும்மா ட்ரெண்ட் லைன்லாம் பார்ப்பேன், இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா, எனக்கு ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பட் கிளியர் என்ட்ரி வேணும், அதான் மெயினே. ஏன்னா அன்னைக்கு வந்து நான் டர்ஸ்டே ட்ரேட் பண்ணும்போது ஜிபிபி யூஎஸ்டி ட்ரேட் பண்ணல, யூரோ யூஎஸ்டில் ட்ரேட் பண்ணி மாட்டிக்கிட்டேன் மீன்ஸ் அவ்வளோதான், காலி, லாஸ் டர்ஸ்டே அன்னைக்கு. பட் ஜிபிபி யூஎஸ்டில் ட்ரேட் எடுத்ததுனால ஓரளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். யூரோ யூஎஸ்டில் ப்ராஃபிட் ஏன்னா லாஸ். அது நான் யூரோ யூஎஸ்டி ட்ரேட் ரொம்ப சொல்கிறேன், என்ன மிஸ்டேக் பண்ணுவேன். ஓகே, இங்கே பார்த்துக்கோங்க, மார்க்கெட்டில் கிளியரான ஒரு பீரியரே இந்த ஹைட் லோ கூட கிடையாது. நம்ம 12:30 வரும்போது இங்கே சொல்கிறேன், இங்கே எதுவுமே கிடையாது. நம்ம கிளியரான பீரியர் மீன்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இங்கே தான் ஒரே ஒரு எஃப்இஜி இருக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுத்துட்டு உட்காந்துருக்கணும். 15 மினிட்ல பாருங்க, தெரியுதா மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே எந்த ஒரு கிளியர் பீரியர் இல்லாமல் தான் ஃபாலோ ஆயிருக்கு. ஓகே, நான் வந்து 1 minute 3 minute பார்க்க மாட்டேன். 15 மினிட்ல எக்ஸிபிஷன்ஸ் பார்க்க தான், 15 or 1 hour தான் எக்ஸிபிஷன்ஸ் மேக்ஸிமம் பார்ப்பேன். அது கிடைக்கலன்ற பட்சத்தில் தான் 15 hour தான் 5 minute போவேன். அனலைசிஸ்லாம் நம்ம கீ லெவல்லே முடிச்சுக்கணும் 1 hourலேயே. ஸோ எனக்கு இங்கே போனால் தான் செல்லு, அவ்வளோதான். அப்போ அங்கே போகிற வரைக்கும் எனக்கு பை நடக்கலாம். அந்த பையை வேணால் நீங்கள் பிடிக்க ட்ரை பண்ணலாம். பட் இட்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட் கவுண்டர் ட்ரெண்ட் தான், கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இங்கே எல்லாமே ஹெச்ஆர் மார்க்கெட்டாக இருக்குது, இந்த ஈக்குவலைஸ்லாம் உடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பை ட்ரை பண்ணலாம். கரெக்டாகவும் நடக்குதான்னு பாருங்கள். இதில் இங்கே மாட்டன் வந்து இதில் தான்
இந்த ஈவினிங் இங்கே செல் ஆகிடும், அப்படியே செல் ஆகிடும்னு சொல்லிட்டு தான் அந்த எஃப்இஜியில். இதே மாதிரி இயூவில் இருந்தான். ஓகேங்களா, அங்கே தான் மாட்டேன் நான். ஜியூவாது இவ்வளோ கொஞ்சம் கீழே இறங்குச்சு மனசாட்சியோட. ஓகே, அது எனக்கு தெரிஞ்சு லண்டன் 2.5 போட்டு ஓரளவுக்கு இறங்கினானுங்க. 306 370க்கு 340 2 வாரம் வந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக திரும்பி போச்சு. ஓகேங்களா, 7 மணிக்கு பார்த்துக்கோங்க. 7 மணிலேருந்து மார்க்கெட் திரும்பி இருப்பானுங்க. இந்த 7 மணிலேருந்து ஏன்னா டேட்டா மாற்றி வந்துட்டானுங்க, பைக் வந்துட்டானுங்க எல்லா டேட்டாவும். நமக்கு பை அங்கே யூஎஸ்டி செல் ஆயிடுச்சு. சரிங்களா, யூஎஸ்டி செல் ஆனால் இங்கே பை ஆகணும்ல, டேட்டா மாறி வந்துடுச்சு. அது வரைக்கும் தான் கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. சரி, இதில் வந்து நம்ம இன்கேஸ் எடுத்து லாஸ் பண்ணியிருந்தால் எப்படி அடுத்தது பிடிக்கணும், அதான் மெயின். பை போகுது மேலே, அடுத்தது பிடிக்கணும்னா எம்எஸ்எஸ் கிடைக்கும். எம்எஸ்எஸ் கிடைச்ச பிறகு நம்ம எதனா எஃப்இஜி இல்லை பிபிஎம் மேக்ஸிமம் கிடைக்கும் ஐ உடைக்கும் போது. அதுதான் இங்கே சொல்லலான்னு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. நான் இருக்கான்னு பார்ப்போம், இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. இங்கே இருக்கு, தெளிவாக தான் இருக்கு. பட் நான் எடுக்கல, இதை நான் கவனிக்கவும் இல்லை. யூ லாஸு, ஸோ உனக்கு எடுத்து வச்சாச்சு. கிளியரா இருக்கா? இந்த ஐஓ எஃப்இஜிலாம் நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டியது தான். சாரி, நார்மல் எஃப்இஜி தான் அது. நியூஸே தான் மாறி வந்தாச்சு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? 895 எஸ்எல் திஸ் லோ, இந்த லோ. டிபி இந்த ஐஸ் வரைக்கும் தான், அந்த இது வரைக்கும் வைக்கிறோம்லாம் நமக்கு தெரியாது உடனே போகும் சொல்லிட்டு. இதுவே பார்த்தீங்கன்னா ஒன்று 2.6 வந்துருச்சு. அதிகபட்சம் இந்த ஐஸ் வரைக்கும் தான் ஏசியன் ஐ. தட் டே ஐ அவ்வளோதான் 4.3, இது மட்டுமே. ஓகே, 134 பாயிண்ட் ரிஸ்க்கு, 581 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட். அது வந்து ரிஸ்க் ரிவார்டில் பார்த்தீங்கன்னா 4.3. ஸோ இது எப்படி எடுத்தோம் நம்ம டேட்டா படி செல்லில் தான் இருக்கணும். சாரி, ட்ரெண்ட் படி செல்லில் தான் இருக்கணும். பட் டேட்டா படி இந்த வீக் மட்டும் ரீட்ரேஸ்மெண்ட் வீக்காக இருக்கும். நமக்கு என்ன தான் இங்கே செல் அடித்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய பிடிஆர்எஸ் வீக்காக இருக்குது. ஸோ நம்ம செல்லில் தான் இருக்கோம், பட் பிடிஆர்எஸ் வீக்காக இருக்கிறதுனால அந்த பிடிஆர்எஸ் ரீச் பண்ணுற வரைக்கும் பை பார்க்குறோம், அவ்வளோதான். மேபி இங்கே எஸ்எம்டி இருக்கான்னு வேணால் பார்த்துக்கலாம். 7க்கு கீழே மார்க்கெட் அப்புறம் வரலையா? இது என்ன டெஸ்ட், எதான இது டெஸ்ட்டு வெனஸ்டே டெஸ்ட் ட்ரேட்ஸ். ஓகே, இங்கேயும் வந்து ஓகே தான், எஸ்எம்டி இல்லை. 7க்கு மேலே மார்க்கெட் இருக்குது, இங்கேயும் 7க்கு மேலே அப்படியே மார்க்கெட் போயிட்டே இருக்குது. இங்கே என்னன்னா லோவர் லோ, இங்கே இங்கே லோவர் லோ, எஸ்எம்டி இல்லை. ஓகே, மார்க்கெட் அப்படியே தான் போயிருக்கு இந்த ஒரு ட்ரேட். பட் நம்ம இங்கே எடுக்கல. அடுத்தது நீங்கள் பார்க்க வேண்டியது ஃப்ரைடே வரும்போது உங்களுக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்? நியூஸஸ் எதனா இருக்கா? ஜிபிபி மட்டும் தான் நியூஸ் இருக்குது, இது யூஎஸ் கிடையாது. அதெல்லாம் மண்டே வந்து மார்க்கெட் லீவு. ப்ளஸில் வரும்னு போட்டிருக்கான் ரீட்டைல் சேல்ஸு. நம்ம வந்து இதை எப்படி தெரியுமா கணிக்கலாம்? யூஎஸோட ரீட்டைல் சேல்ஸே நல்லா இல்லை, அப்போ ஜிபிபி தான் கேவலமாக இருக்கும், இப்படி பார்க்கலாம். ஓகேங்களா, ஒரு கேஸு தான். ஃபஸ்ட்டு 12:30 மணிக்கு வருது, நம்ம 12 மணி தான் மார்க்கெட்டே வரும். ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது, அவ்வளோதான், அப்படியே விட்டுறலாம். ட்ரேட் பண்ண மாட்டேன் அந்த ட்ரேட்லாம், சாரி அந்த நியூஸ்லாம். ஓகே, உங்களுக்கு வீக்காக தான் இருக்குது 4 நாளும். ரீடெஸ்ட் போட்டு முடிஞ்சாச்சு, ஆயாச்சு. இந்த வெனஸ்டேக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு டர்ஸ்டேவும் வந்து பையில் போய் முடிஞ்சது காரணம் ஒரு கரெக்டான கீழே அவளை தொடணும்னு சொல்லிட்டு தான். ஓகேங்களா, ஒரு 1 ஹவரில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 4 ஹவரில் செல்லாக தான் போகுது மார்க்கெட், இது ஃபுல்லாக செல்லு தான். கரெக்டாக நம்ம நைட்டு போயிருக்கானா, 10:30 மணிக்கு மார்க்கெட் முடியும் போது போயிருக்கானா, எந்த ஸ்மிட் தான் எடுக்கணும். சரி, இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறீங்க கைஸ். நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஒரு டிடிஓ மட்டும் மார்க் பண்ணுறேங்க. இப்போ இந்த டிடிஓக்கு கீழே தான் என்ட்ரி கிடச்சிது பை, அந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்கணும் டிடிஓனா. இங்கே 10:30 மணி கேண்டில் எங்கே இருக்குது? இதுதான் 10:30 மணி கேண்டலோட ஓப்பன் ப்ரைஸ் தான் டிடிஓ. ஓகே, 12:30 மணிக்கு கேண்டில் இது. 12:30 மணிக்கு அடிக்கிறானா நியூஸு, நான் இங்கே 1 ஹவர்லேயே முடிச்சிடறேன் அனலைஸை. ஏன்னா எனக்கு எதுவும் பண்ணல நான் லண்டனில். 556 பாயிண்ட் கீழே வேண்டாம், அவ்வளோதான். அவங்க வந்து எல்லாரும் ஃபன், இதுக்கப்புறம் எச்சரா தான் மார்க்கெட் மார்க்கெட்னு சொல்லிட்டு லண்டனே க்ளோஸ் பண்ணியாச்சு எதுவும் பண்ணாமல். அடுத்தது இங்கே நான் போட்டது அனலைஸு, இந்த எஃப்இஜிக்கு மார்க்கெட் வந்து கீழே விழுந்துரும்னு போட்டிருந்தேன், சிம்பிள். ஓகே,
பட் நான் நீங்கள் யூரோவில் ட்ரேட் எடுத்திருந்தேன். இந்த எஃப்இஜிக்கு மார்க்கெட் வரும். யூரோவில் ட்ரேட் எடுத்த மீன்ஸ் யூரோவில் ஃபஸ்ட்டே நம்மளுக்கு மார்க்கெட் செல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஜிபிபியில் வந்தது. யூரோவும் கோல்டும் எடுத்திருந்தது ஃப்ரைடேல. இங்கேருந்து மார்க்கெட் உங்களுக்கு மேக்ரோ ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு மேக்ரோ. ஓகே, ஆக்சுவல் கரெக்டாக ஒரே நிமிஷம். ஸோ இதுதான் ஃப்ரைடே கொடுத்துருந்த அப்டேட். ஜிபிபி யூஎஸ்டி 1 hour டைம் ஃப்ரேம் ஃப்ரைடே 17th டேட்டு. இந்த எஃப்இஜிக்கு 1 hourல வந்துட்டு மார்க்கெட் போகணும். ஏன்னா இங்கே இருக்கிற பிஎஸ்எல் கரெக்டாக ஆல்ரெடி இங்கே இருக்க எஃப்இஜி நான் மார்க் பண்ணல, ஜஸ்ட் அப்படி விட்டுட்டேன். இங்கே வந்துட்டு போகணும், ஃபுல்லாக கீழே வேணும். அன்றைக்கே விடுமா தெரியாது, நியூஸ் இல்லை. மண்டே வேறு மார்க்கெட் லீவ். 15 மினிட்ல அங்கே வரணும். 15 மினிட்ல பார்த்தீங்கன்னா வர வழியில் இங்கே வேறு ஒன்று குட்டி ஒன்று கொடுத்துருப்பானுங்க. இதை பார்த்து மக்கள் ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா அது வந்து வேஸ்ட்டு. உங்களுக்கு 1 hour தான் வந்து பிடிஆர் எப்போவுமே பர்ஃபெக்டாக வேலை செய்யும். இன்கேஸ் இப்போ இங்கே 15 மினிட்ல வேலை செய்ததா கூட 5 மினிட் எதனா ஒரு பிரேக்கரோ எஃப்இஜியோ பார்த்து எடுக்கலாம். பட் ஷுவர் கம்மியாக தான் இருக்கணும் ரிஸ்க். இந்த மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட்ஸ் ஒர்க் ஆனால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து லண்டன் டிரைடு ப்ரொட்ராக்ஷனாக வந்துடும். ஃபுல்லாக அக்யூமுலேஷன் மட்டும்தான் இருக்குது. இங்கே ஸ்ட்ரக்சர் படி மேனிபுலேஷன் இல்லை. ஓகே, இப்படி போயிட்டு வரல மார்க்கெட், இப்படி வரல மார்க்கெட். என்ன பண்ணால் அப்படியே தான் கீழே வேண்டாம், டிலேடு ப்ரொட்ராக்ஷனு. அப்போ இங்கே மேனிபுலேஷன் எப்படி பார்த்தோன்னா இதான் டிடிஓ கேண்டில், 10:30 மணி கேண்டில் இருக்கா. 10:30 மணி கேண்டிலுக்கு மேலே தான் என்ட்ரி கிடச்சிது. செல்லு பார்க்குறோன்னா செல் பீரியட் வந்து 10:30 மணி கேண்டிலுக்கு மேலே தான் இருக்கும், டிடிஓக்கு மேலே தான் இருக்கும் பர்ஃபெக்டா. ஸோ அதுக்கு மேலே போயிட்டு உங்களுக்கு பீரியட் டேப் அந்த ஓப்பன் ப்ரைஸ்க்கு மேலே போனாலும் மேனிபுலேஷன் வந்து நம்ம கணக்கு எடுத்துக்கணும். அவ்வளோதான். அங்கேருந்து ஒரு ஃபால். ஹோல்ட் பண்ணுறதாலும் ஹோல்ட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு அப்பயே வந்து ட்ரேடை ஒரு 2 or 3 இயர் முடிக்கனாலும் முடிச்சிருக்கலாம். நல்ல ட்ரேட் இது. வெனஸ்டேவும் ஃப்ரைடேவும் லாஸ்ட்டாக முடிக்கும் போது. பட் நாம் என்ன பண்ணியிருந்தோம், ஃப்ரைடேல வந்து யூரோ யூஎஸ்டியில் ட்ரேட் எடுத்திருந்தோம். யூரோ யூஎஸ்டி ஃபால் தான், அந்த ட்ரேட் எடுத்திருந்தோம். ப்ளஸ் கோல்டு வந்து ஒரு சின்ன பை தான், ரொம்ப மேலே போகல. ஜஸ்ட் இங்கே இருக்கிற இந்த ஓபிலேருந்து இந்த ஒரு பை கொடுத்தான், ஏஷியன் ஐ தூக்குற வரைக்கும். அவ்வளோதான். அது வரைக்கும் இந்த ஏஷியன் லோ எடுத்து ஏஷியன் ஐ எடுத்தது ஏஎம்டி இந்த பை வரைக்கும் தான், 2 hour தான் வந்தது எக்ஸாக்டாக. ஸோ இதுதான் நம்ம ட்ரேட்ஸ். ஜிபிபி யூஎஸ்டி நம்ம இப்படி தான் ட்ரேட் பண்ணோம். ஓகேங்களா? இதுலேயுமே வந்து பாருங்கள், ஷார்ட் பொசிஷன் கரெக்டாக 233 15 மினிட் எஃப்இஜி சொல்கிறேன் நான். ஓகே, இங்கே எஸ்எல் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் கேண்டில் வைக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. எதாவது இருக்கணும். இங்கே வச்சு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா எடுக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ஹேண்டில் பண்ண தெரியணும். இன்கேஸ் மார்க்கெட் அங்கே வருதுன்னா இது வரைக்கும் வெயிட் பண்ணலான்றது புரியணும். ஓகேங்களா? லாட்ஸ் அதிகமாக சொல்லிட்டு அங்கே போட்டு எடுக்குன்னா முடியாது. நான் இங்கே ஃபஸ்ட் கேண்டில் வைப்பேன். எதனால் வைப்பேன்னா, ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த எல்லா ஸ்ட்ரக்சர்ஸையும் இதை வந்து மேனிபுலேட் பண்ணிட்டு இறங்குச்சு. நான் இதை வந்து மொத்தமாக மேனிபுலேஷனாக பார்க்கும்போது எனக்கு எதுவுமே மேனிபுலேஷன் ஆகலை. இப்போதைக்கு எஸ்எல் பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய எல்லா பிஎஸ்லையும் இங்கே எடுத்துகிட்டு மார்க்கெட் இறங்கும் போது கரெக்டாக இங்கே ஒரு குட்டி எஃப்இஜி அதையும் போய்ட்டு எடுத்துகிட்டு தான் இப்படி இறங்குது. அதனால் இந்த ஃபஸ்ட் கேண்டில் வைக்கலாம். உங்களுக்கு எஸ்எல் கம்மியாக இருக்கும், இன்னும் 100 கம்மியாக இருக்கும். பட் நீங்கள் இப்படி வைக்கிறதே சேஃப். இப்படி வச்சு நீங்கள் நைட்டுக்குள்ளே ஒரு 2 hour முடிச்சிடலாம். மேக்ரோ டு மேக்ரோ மார்க்கெட் போனாலே 2 hour கிடச்சிடும் எப்போவுமே. 2 hourன்னு இல்லை, என்ட்ரி நல்லா ரீச் ஆகிடும், அதுக்கு மேலே கிடைக்கும். 8:30 இது 9:30, அவ்வளோதான். 8 to 8:40, 9 to 9:40 தான் மேக்ரோஸ். ஸோ எப்பவுமே இதுதான் என்ட்ரி உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஓகேங்களா? நியூஸ் இல்லாத போது, நியூஸ் இருந்ததுன்னா ஃபஸ்ட் ஹாஃபே என்ட்ரி கிடைக்கும். வேலை முடிஞ்சுது, இதோட உங்கள் என்ட்ரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2 hour. ஏன்னா சாட்டர்டே வந்து மார்க்கெட்டு ஓப்பனில் இருக்காது, மண்டே வேறு லீவு. ஸோ நீங்கள் ஹோல்ட் பண்ணி இதெல்லாம் வந்து பிடிக்கணும். இப்போ இங்கே முடிஞ்சிடுச்சுப்பா, இங்கே கரெக்டாக இருக்கு. ஓகே, சம்டைம்ஸ் என்ன பண்ணுவீங்க, என்ன தப்பாயிடுச்சுன்னா 2 hour இஸ் எனாஃப். ஃப்ரைடே 2 hour. இங்கே எவ்வளோ கிடச்சிது தெரியலையே. ஃப்ரைடே 2 hour, தென் நம்ம இப்போ இங்கே காமிக்கிறோன்னா எல்லா என்ட்ரியும் நம்மளால் எடுக்க முடியாது, புரியுதுங்களா? இப்போ இங்கே இவ்வளோ என்ட்ரிஸ் இருக்குன்னா இதில் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 50% என்ட்ரிஸ் ஆகுது நீங்கள் எடுத்துருப்பீங்கன்றது தான் நேச்சர். யாருமே காமிக்கிற என்ட்ரி எல்லாத்தையும் எடுத்துருப்பாங்களான்றது கிடையாது. இப்போ நானுமே பார்த்தீங்கல்ல, ஜியூ எல்லாமே ட்ரேட் பண்ணும்போது, கோல்டு எல்லாமே ட்ரேட் பண்ணும்போது எல்லாம் வருதா, எது எப்போ நம்ம மைண்ட் செட்டுக்கு எப்படி செட் ஆகுதோ அப்படி தான் எடுப்போம். நம்ம எல்லாரும் எல்லாத்தையும் எடுத்துட மாட்டாங்க. 4 அங்கே 2 இங்கே 4, அதான் 6.2 மொத்தம். அடுத்தது இங்கே போனது சம்திங் ஒரு 4.2 நினைக்கிறேன்.
இதுதான் ஜிபிபியில் நான் எடுத்திருந்தது வெனஸ்டே மட்டும் தான் போன வாரத்தில். தேர்ஸ்டே இது சிபிஐ ட்ரேட் மட்டும் தான் ஹோல்ட் பண்ணுது. ஓகேங்களா, தேர்ஸ்டே எடுக்கல. தேர்ஸ்டே வந்து இயில் மட்டும் எடுத்து எஸ்எல். அதே மாதிரி ஃப்ரைடே எடுத்தது ஜிபிபியில் எடுக்கல. அந்த லாஸ்ட்டில் செல் ஆச்சு பார்த்தீங்கன்னா, அந்த செல் இப்போ உங்களுக்கு காமிச்சேன், அதை விட்டுட்டேன், மிஸ் பண்ணிட்டேன். யூரோவில் செல் எடுத்தேன், இது கோல்டில் வந்து ஒரு பை எடுத்தேன், அவ்வளோதான். யூரோவில் ஒரு 4.2 ஆர் 4.5 ஆர், கோல்டில் ஒரு 2 ஆர். அதையும் அப்டேட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. ஸோ காமிக்கிற எல்லாமே எல்லாரையும் ட்ரேட் எடுப்பாங்கன்றது கிடையாது. ஓகேங்களா, இது லோ. நியூஸ் கேண்டலோட ஃபர்ஸ்ட் ஐ வரைக்கும் தான் மார்க்கெட் டார்கெட் வச்சது. இது ஒரு 4.3, அதான் இது மட்டும் தான் எடுத்தது. 4.2 தான் நான் க்ளோஸ் பண்ணும்போது இருந்தது எனக்கு. ஆல்ரெடி அங்கே 6.2, இது ஒரு 4.2 மீன்ஸ் 10.4. தென் இந்த ட்ரேட், ஆமாம் சாரி சொல்ல மாட்டேன், டியூஸ்டே இந்த ட்ரேட் நல்ல ட்ரேட். மில்லியன் வச்ச டியூஸ்டே ட்ரேட். நமக்கு தேவை இந்த லோ, பட் நம்ம நியூஸுக்கு முன்னாடி வெளில வந்துருப்போம். ஓகே, நியூஸ் வந்து 7 மணிக்கு முன்னாடி வெளியே வந்துருப்போம். ஸோ 3 hour போதும். ஆல்ரெடி வந்துச்சு. இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 4.2, 6.2, தென் இங்கே ஒரு 4, 10.2, பாயிண்ட் ஒரு 4, 10.6, இது ஒரு 3, 13.6. ஓகே, அவ்வளோதான். மண்டே நோ ட்ரேட்ஸ். எனக்கு ஏசிடியே நல்லா ஃபாலோ ஆயிடுச்சு. ஓகே, ஓவராலாக உங்களுக்கு நல்லா ஒரு 30 மேலே கிடச்சிருக்கு. நீங்கள் ஃபண்ட் ஸ்டேஜில் 1% வச்சு முடிச்சிருந்தாலும் முடிச்சிருக்கலாம், இல்லை 1/2% வச்சிருந்தாலும் வந்து ஓரளவு பண்ணியிருக்கலாம். இல்லை இந்த 30 வந்து நீங்கள் பாதி வந்து வச்சுருந்தா கூட ஓரளவுக்காவது ஒரு ஃபஸ்ட் ஃபேஸாக முடிச்சிருக்கலாம். நமக்கு எதாக இருக்குது எல்லாமே. ஓகேங்களா, பெர் டே பெர் ட்ரேட் தான் என்னோட ட்ரேடிங் ஸ்டைலில் வந்து. ஒரு நாளைக்கு எனக்கு 2 ட்ரேட் கிடைச்சாலே ரொம்ப பெரிய விஷயம். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுப்பேன், அவ்வளோதான். ஓகேங்களா, இப்படி தான் நம்ம பொறுமையாக அனலைசிஸ் மேக் பண்ணிவிட்டு HTF டு LTF அலைன்மெண்ட்டு சார்ட்டில் மட்டும் டெக்னிக்கலாக பண்ணக்கூடாது, ஃபண்டமெண்டலையும் சேர்த்து வச்சு பண்ணணும். ஓகே, நம்ம அதை பேக் டெஸ்ட் பண்ணணும் சாட்டர்டே சண்டேஸில் உட்காந்து. இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன்னா இதுவே எனக்கு பேக் டெஸ்ட்டாக தான் இருக்குது. நான் இதை இன்னும் டீப்பாக பார்ப்பேன். ஓகேவா, நோட்ஸ் எடுத்து பார்ப்பேன். எத்தனை ட்ரேட் வந்து எவ்வளோ டைமிங், அதாவது மேக்ரோவில் கிடச்சிதா, இல்லை நியூஸில் கிடச்சிதா, நியூஸ் ஆஃப்டர் கிடச்சதா, நியூஸ் பிஃபோர் கிடச்சிதா, எதை வந்து செஷன் டு செஷன் ஹோல்ட் பண்ணேன், அப்போ என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, அதை வந்து ஓன் ஜோனில் எழுதி வைக்கிறது. அதெல்லாமும் நீங்கள் மேக் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ கைஸ்.